இன்றைய சாய் வித் சித்ரா சீசன் 2 மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன். இந்த குரூப் போட்டோல குரூப்பா இருக்கிறது நானும் 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 நான் மற்றும் நான் மட்டுமே. கவிஞர் கண்ணதாசனுக்கு கவிதை, இளையராஜாவுக்கு இசை என்பதைப் போல பார்த்திபனுக்கு பேச்சு. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன், ஆனால் கூப்பிட்டா தூரத்தில் இருக்க மாட்டேன். நான் பக்கத்தில் இருப்பேன், நீங்கள் வெக்கத்தில் இருப்பீங்க. எந்த விஷயத்தை பற்றியும் சுவையாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற பார்த்திபன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றியும் திரை வாழ்க்கையை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலேயே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். புதிய பாதை பார்த்திபன், டீன்ஸ் பார்த்திபன், என்ன வித்தியாசம்? எது முதல் கேள்வியாக இருக்கும்னு நானும் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன கேள்விக்கு நீங்கள் ஆரம்பிப்பீங்க? அது என்னோட முதல் படத்துலேருந்தே ஆரம்பிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் காரில் வரேன், அப்போல்லாம் நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான் பெரிய வித்தியாசம். ஒரே மாதிரி சிந்தனை. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய முதலடியே அதிரடியாக இருந்தது. புதிய பாதை கமர்ஷியலாகவும் ரொம்ப நல்ல பேர் எல்லாமே. இப்போது நான் யோசிக்கிறது, ஏன் அப்படி ஒரு படம் பண்ண முடியல? புதிய பாதை மாதிரி ஏன் பண்ண முடியல? அது எது தடங்களாக இருக்குது அப்படின்னா நிறைய யோசிச்சுட்டே இருக்கேன். கொஞ்சம் புத்திசாலித்தனம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பின்னோக்கி போய் இப்போது புதிய பாதையை பற்றி வந்த விமர்சனங்களில் தேசிய விருதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தது. ஒரு கெடுக்கப்பட்ட பெண் கெட்டு போனவனை தான் போய் வாழணும், இதெல்லாம் ஒரு படம்னு எடுத்திருக்காங்க அப்படிலாம் இருந்தது. எனக்கு அதை விட நான் சொன்ன விதமும் அந்த என்னுடைய கேரக்டரைசேஷனும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கு நான் ரொம்ப ஆப்டாக இருந்தேன். அப்போது என்னை பற்றின எக்ஸ்பெக்டேஷன் யாருக்குமே இல்லாதப்போ நான் அப்படி ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ என்னை பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ கூட நான் உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜுக்கு போயிட்டு நான் அங்கேருந்து வரேன். ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸு, பயங்கர வரவேற்பு. பேர் சொன்னால் அப்படியே அதிருது. குறிப்பாக ஒத்த செருப்பு மாதிரி படங்களோட பேர் சொல்லும்போது அப்படி ஒரு பயங்கர ஆராதனை. அதுக்கு 1000 ஒருவன்லாம் காமிச்சாங்கன்னா அப்படி கத்தி கிடிக்கிறாங்க. அப்படி ஏதோ வாழ்க்கையில் 1-2 படங்கள் நமக்கு ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு என்னை தவிர வேறு எதுவுமே சப்போர்ட்டிவாக இருந்ததில்லை. எப்போவாவது ஒரு செல்வராகவன், 1000 ஒருவன், எப்போவாவது ஒரு அழகி, அந்த மாதிரியான படங்கள் தான் அமைஞ்சிருக்கே தவிர மீதியெல்லாம் நம்மளே குட்டிக்காரனை போட்டு டீன்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா, நான் எதிர்பார்த்தது 100%னா அது 10% கூட வரல. நான் யோசித்தது என்ன, இது வரைக்கும் முன்னாடி நம்ம இரவி நடலோ ஒத்த செருப்போ நம்ம ஒரு செக்டர் ஆஃப் ஃபில்ம் ஆர்டிஸ்ட்டுக்கு ரசிகர்களுக்கு மட்டுமே நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி, குழந்தைங்களோட பார்க்குற அப்படின்னு குழந்தைங்களுக்காக ரொம்ப சின்னதாக யோசிக்காமல் அதில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிலாம் கொண்டு போய் சேர்த்தேன். அது வெறும் பேய் பூதமாகவே இருந்திருந்தால் ஒரு வேளை நானும் ஒரு அரண்மனை வாங்கி அதில் நானும் காஞ்சனான்னு ஒரு இளவரசியை வச்சுருக்கலாமா ரொம்ப தெரியல. வச்சுருக்கலான்னா கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாமா தெரியல. அது அந்த மாதிரி இல்லாமல் டீன்ஸோட நான் எங்கே தப்பு பண்ணேன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நான் திருப்பி போட்டு பார்க்குறேன். ஆனால் ஓடிடியில் அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் எதிர்பாராத அளவுக்கு ஏன்னா நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். இதுக்கப்புறமேல நம்ம என்னடா படம் பண்ணுறதுங்கிற லெவலுக்கு. ஆனால் என்னுடைய உற்சாகம் எதுவுமே குறையல. நீங்கள் கேட்குற அந்த புதிய பாதையப்போ நான் எப்படி இருந்தனோ அதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்த உடனே கிடைச்ச பரபரப்பில் நான் வேறு எங்கேயோ போயிட்டு இருந்தேன். ஒரு அந்த கிராவிட்டியை தாண்டினா எப்படி பறக்க முடியுமோ அந்த மாதிரி மிதந்துட்டு இருந்தது போக, இப்போ ஒரு நிதர்சனமான இடத்துல நம்மளை தாண்டி நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. நிறைய நடிகர்கள், நிறைய சம்பளம், இதெல்லாம் வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அதனால் டீன்ஸ் எனக்கு ஏற்படுத்தினது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தொய்வையும் தற்காலிகமாக. அப்புறம் அந்த தொய்வுலேருந்து மீண்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், மறுபடியும் பண்ணலான்னும் போது எனக்கு வெறுமே அது ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு 70-80 ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது. அதில் ஒரு 70 ஸ்கிரிப்ட் நல்ல கமர்ஷியல் படங்கள் தான். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அதெல்லாம் படமாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹீரோ வேணும், அல்லது அந்த பட்ஜெட் வேணும். அந்த பட்ஜெட்டில் நம்ம எப்படி நடித்து அந்த படத்தை நமக்கு ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளே தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் நான் இப்போ எனக்குன்னு மறுபடியும் ஒரு ரெஸ்ட்ரிக்டடான இடத்துல யோசிக்கிறேன். தற்காலிகமாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது தெலுங்கில் ஒரு 2 படம் பண்ணிகிட்ருக்கேன். மலையாளத்தில் மிஸ்டர் டுமில்னு ஒரு படம், நான் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படம். அந்த மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறேங்கிறத பற்றி யோசிச்சுட்ருக்கேன். புதிய பாதையும் இப்போ நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ அப்படி தான் யோசிச்சுட்ருக்கேன். அதனால் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல பஸ்ஸில் வருவேன், இப்போ காரில் வந்திருக்கேன். புதிய பாதை பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு பயம் உங்களுக்கு இருந்தது? டீன்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு அச்சம் இருந்தது? புதிய பாதை பண்ணும்போது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய பயம் இல்லை. நிறைய பயத்தை கடந்துட்டேன் நான்.
நான் வந்து பாக்யராஜ் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து ரொம்ப நல்ல பேர்லாம் வாங்கி, இவர் மட்டும் நாளைக்கு சினிமாவுக்கு வந்தாருன்னா அப்படிலாம் சொல்லி நிறைய அதுலேயும் நிறைய மூக்குடப்பட்டு திரும்பி வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் நின்று போயிடும், அந்த படம் கேள்விக்குறின்ற பேரில் ஆரம்பிக்கும் நின்று போயிடும் அப்படிலாம் பண்ணி கடைசியில் புதிய பாதை ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ரொடியூசர் சுந்தரம் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அந்த படம் போயிட்டதுனால எனக்கு ஒரு பெரிய என்னுடைய வேலை வந்து அதை எப்படி தயாரிக்கிறதுன்றது மட்டும்தான் இருந்தது. அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கதாநாயகியோட டேட்ஸ் கிடைக்காது, அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ளே அது எப்படி பண்ணுறதுன்ற சேலஞ்சஸ் இருந்ததே தவிர ஒரு டைலாக்கை கூட நான் இன்னொரு தடவை மாற்றி எடுக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு குழப்பமே வந்தது கிடையாது. இது ஒரு ஆல்டர்னேட் எடுத்துக்கலாமா அப்படிலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் ஃபில்ம், அதனால் நான் நடிச்சுட்டு நானே கட் சொல்லிட்டு போயிடுவேனே தவிர அதில் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தது எனக்கு. எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. படம் ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அதில் பயம் இல்லை. ஆனால் இன்னொருத்தருடைய படம் கிட்டத்தட்ட ஒரு 38 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. இந்த படம் வந்து என்னவா மாறும், மாறலைன்னா என்ன ஆக போகுது, எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா என்னை யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம பாட்டில் அப்படியே ரோட்டில் இறங்கி நடந்து போயிடலான்ற லெவலுக்கு தான் இருந்தது. பட் அப்படியே டீன்ஸ் அப்போ இது வேறு. டீன்ஸ் அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இரவினிடலுக்கு அப்போ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த பணமே அவங்களுக்கு முழுக்க போய் கிடைக்கல. அதில் மறுபடியும் நம்பிக்கையோடு இன்னொரு படம் பண்ணுறாங்க. இந்த படத்தப்போ நாங்கள் ஒரு 10 கதை பேசியிருப்போம். அந்த தயாரிப்பாளர்கிட்ட நான் ஒரு 10 கதை சொல்லியிருக்கேன். ஆண்டாள்னு ஒரு கதை, அது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. அனுஷ்கா மாதிரி ஒரு ஹீரோயினாக இருந்தால் நல்லாயிருக்கும், நயன்தாரா மாதிரி ஒரு ஹீரோயினாக இருந்தால். இந்த ஹீரோயின் ஓரியன்ட் கதை, அது பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம்லாம். புதிய பாதையில் நான் ரொம்ப சாதிச்சதுன்றது என்னென்னா எல்லா வர்க்கத்தையும் நம்ம அந்த படத்தில் கேப்சர் பண்ண முடிஞ்சது. குறிப்பாக பெண்கள், குடும்பம் எல்லாமே. அதை நம்ம நடுவில் எங்கெங்கேயோ மிஸ் பண்ணிவிட்டு ஒரு அறிவுஜீவிகளுக்காகவே படம் எடுத்துகிட்டு இருக்கோன்ற மாதிரி இல்லாமல் இந்த ஆண்டாளோ இந்த மாதிரி ஒரு 10 கதை பேசி எல்லாரும் தேர்ந்தெடுத்ததான் இந்த டீன்ஸ் அப்போ எனக்கு என்ன ஒரு பயங்கர இதுதான், இது ஒரு கலெக்ஷனில் கண்ணாபின்னா பின்னிட போகுது. அதனால் புதிய பாதை மாதிரி தான் இப்போது எனக்கு சுத்த தைரியத்தில் தான் அந்த படத்தை பண்ணேன். அதோட ரிசல்ட் வந்து இப்போ நம்ம பெரிய பெரிய படங்கள் கங்குவாவோ இல்லாட்டி இந்தியன் 2வோ அல்லது மிகப்பெரிய படங்கள்னு சொல்லக்கூடிய படங்கள் தோல்வி அடையும் போது இந்த தோல்விக்கு பின்னாடி அதை ஷோல்டர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல அதை பங்கு போட்டுக்கிறாங்க. ஒரு 5 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் லாஸ்ன்னு வச்சுங்களேன், அதில் 10 பேர் அதில் இருப்பாங்க. என்னுடைய லாஸ்னால் நான் மட்டும்தான் அதில் லாஸாக இருக்கேன். அந்த மாதிரி ஆகிடுது. அது வந்து கொஞ்ச காலத்துக்கு நம்மளை தொய்வாக உட்கார வைக்குது. அதனால் டீன்ஸ் அப்போ எனக்கு தைரியமாக பண்ணேன். அதுக்கப்புறம் முழுக்க பயமாயிடுச்சு அடுத்த படம் என்ன பண்ணுறதுன்ட்டு. பட் புதிய பாதை பண்ணும்போது அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? முதல்ல ரிலீஸ் ஆகுமான்றதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா பயமாக இருக்குது. படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு, படம்லாம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்தவங்களாம் நல்லா இருக்குன்னாங்க. அதில் 1-2 காமெடியான விஷயம்லாம் இருக்கும். அந்த மீடியேட்டர்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து சார்கிட்ட வந்து சுந்தரம் சார்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போவாங்க. அவர் எப்பவுமே செட்டுக்கு வர மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடத்தை டைரக்டர் கொடுப்பாரு. பட் த சேம் டைம் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் போய் ஏதோ ஒன்று சொல்லிடுவார். பேண்ட்டுக்கு மேலே லுங்கி கட்டி நடிக்கிறாருங்க, இதெல்லாம் பார்த்தா பெண்களுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னோட படத்தை நிறுத்திடுவாங்க. 2 நாளைக்கு ஷூட்டிங் கிடையாது, நிறுத்திடுவார். என்னங்க எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நான் எல்லாமே உங்கள்கிட்ட நடிச்சே காமிச்சேன் சார். அதில் நிறைய கெட்ட வார்த்தை இருக்குது, 38 கெட்ட வார்த்தை இருக்கும் முதல்ல. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் சார், இப்படிலாம் தான் சொன்னேன். கரெக்டு, பட் பார்க்கும்போது எல்லோரும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லை சார் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி 2 நாள் ஆகும், மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முடியை பிடிச்சி ஒரு பொம்பளை அடிப்பேன். அதுக்கு வந்து அதை போய் ஒருத்தர் பற்ற வச்சுருவார். பார்த்தா இதெல்லாம் யாரும் பெண்களே வரமாட்டாங்க தேட்டருக்கு அப்படின்னு உடனே அப்புறம் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி இப்படி ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாம் படம்லாம் முடிஞ்ச உடனே படம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அதில் ஒரு மீடியேட்டர் போய் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் பாப்புலர் ஆர்டிஸ்ட்னா சீதா தான், பார்த்திபன் இல்லை. அந்த பையன் புது பையன் பாவம். ஆமாம், சீதா இறந்ததுக்கப்புறம், கதாநாயகி இறந்ததுக்கப்புறம் 1.5 ரீல் ஓடுது இந்த படம், யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் டைரக்டர் சொல்லி மாற்ற சொல்லுங்க அப்படின்னாரு. ஒரு நாள் போனோடனே ப்ரொடியூசர் வந்து காமதேன தியேட்டருக்கு எதிர்க்க, அந்த பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு எதிர்க்க தான் சுந்தர சாருடைய ஆஃபீஸு. நான் போகும்போதெல்லாம் பிள்ளையார் கோயிலை வேண்டிட்டு தான் போவேன். ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகுது, அது நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேள முகத்தோனே அப்படின்லாம் போவேன் மேலே. போனால் அன்றைக்கி ஒரு குட்டை தூக்கி போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம மறுக்கக்கூடாது, முதல்ல யோசிக்கணும் நம்ம. நான் அப்படியே பார்த்துட்டு, சார் அவன் வந்து ஒரு அனாதையாக இருந்தான் சார், கடைசியில் அவன் அனாதையாக கூடாதுங்கிறதுக்கு தான் சார், அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம், கதை சொல்லிட்டீங்க, படம் எடுத்துட்டீங்க, இப்போ கதாநாயகி இறந்ததுக்கப்புறம் 1.5 மணி நேரம் 1.5 ரீல் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றாங்க, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போங்க யோசிங்க. அவர் கெட் அவுட்னு மட்டும் சொல்ல மாட்டார், அவ்வளோதான். மணிரத்னம் சார் எப்படின்னா, முதல்ல போனோன்னே வணக்கம் வாங்கன்னு சொல்கிறதே ஒரு சிரிப்பு, அடுத்த 2ஆவது நிமிஷத்தில் ஒரு சிரிப்பார், அது வந்து கெட் அவுட்னு அர்த்தம். ஆமாம், போன அர்த்தம். அதை அவர் சொல்லாமே சொல்லுவார் நமக்கு. நம்ம சுற்றி பார்த்துட்டு இருப்போம், அவர் சிரிப்பார், அப்படி போயிடுங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இவரும் கெட் அவுட் அப்படின்ற லெவலுக்கு சொல்லிட்டாரு. நானே அசிஸ்டன்ட்ஸ்லாம், சார் அவருக்கு ஒன்றும் தெரியல சார், அவரை போய் நீங்கள் இதை போய் எப்படி சார் கதாநாயகி சேர்த்து போய்ட்டு எப்படி சார் பார்க்க மாட்டாங்க, அது இதுன்றாங்க. சரிப்பா ப்ரொடியூசர் சொல்கிறாரு, நம்ம யோசிப்போம். 2 நாள் யோசிக்கிற மாதிரி நடிச்சுட்டு
அப்புறம் போய் அவர்கிட்ட சார் நான் யோசித்து பார்த்த வகையில் சரி போங்க அப்படின்ட்டாரு. அதாவது நான் உண்மையிலே சின்சியராக 2 நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. இந்த மாதிரி நிறைய தடங்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு பார்த்திபன் இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டாரு. ஏன்னா அதில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பை வெங்கட்ராமன் போட்டிருக்கோம். வெங்கட்ராமன்றவர் வந்து நம்ம ஆனந்த விகடன் எம்டியோட வேண்டியவர், பாலசுப்ரமணிய சாத்துக்கு வேண்டியவர். அவர் பேரில் ஒரு படம் எடுக்கிறாரு. ஏன் எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. அவர் பேரில் தான் இருக்குது தயாரிப்பு இருந்தது பூஜை போடும்போதெல்லாம். அவருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் நிறைய கடன் வாங்கியிருக்காரு. இப்போ அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க விகடன்லேருந்து, பாலசுப்ரமணியம் சார். ஸோ இந்த கேஸ் வந்து மிகப்பெரிய அமௌண்ட், அந்த அமௌண்ட் என்னென்னு நமக்கு தெரியாது. அதனால் இது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து மனசு தளராமல் வேறு ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணுங்கள் அப்படிங்கிற. என்ன பண்ணுறது, இது வந்து நான் சொல்கிறது ஒரு பிப்ரவரி எண்டு டைமில் படம் முடிஞ்சு. ஆமாம், படம் முடிஞ்சு எல்லாரும் பார்த்து சவேராலெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு பயங்கர வரவேற்புக்கு அப்புறமேல அப்படி சொல்கிறாரு. என்ன பண்ணுறதில்ல, மறுபடியும் அதே பிள்ளையார் கோயிலில் போய் உட்காந்து அழுது, அது என்னுடைய கையில் இல்லைங்க இது அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் டெய்லி போய் அங்கேயே நிற்கிறேன். அவர் கீழே இறங்கி ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகும்போது அப்படி பார்த்துட்டு போவார், அவ்வளோதான். அப்புறம் ஒரு நாளைக்கு கூப்பிட்டாரு, அது மாதிரி பாலசுப்ரமணியம் சார் வந்து படம் பார்க்குறேன்ட்டார். படம் பார்த்து ஒருவேளை அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவர் ஏதாவது பெரிய மனசு பண்ணாருன்னா உண்டு அப்படின்ன உடனே மறுபடியும் எல்லாரும் அப்படியே கேலப்பா. அப்போ நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். வேறு எத்தனை மலைக்கு வேணாலும் மாலை போடுவேன், அந்த லெவலுக்கு இருக்குது மனசு. அப்புறம் போய் சவேரால போய் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா 10-20 பசங்களை வர கூட்டிட்டேன், அசிஸ்டன்ஸு, அவங்க முன்னாடி வேலை செஞ்சவங்க எல்லாரும். ஏன்னா போய் படத்தை கேலப்பாக்கு எல்லாரும் முழுமையாக ரசிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி. சவேரால அப்படியே எம்ஜிஆர் மாதிரி வராரு பாலசுப்ரமணியம் சார், அந்த கலர் அப்படி வராரு. அவங்க மனைவி வராங்க. வந்தவொடனே அந்த கதவு திறக்கப்பட்டது. அவங்க 2 பேரும் போனாங்க, கதவு மூடிட்டாங்க. யாரையும் உடனே சுந்தர சாரை வெளியே நின்றுட்டு இருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் ஃப்ரெண்டில் போய் உட்காந்துட்டு அவர் அந்த மாதிரிலாம் பார்க்க விட மாட்டார். அவர் மட்டும் தான் பார்ப்பார். நாங்கள் வெளியில் உட்காந்து கைத்தட்ட இடம், இந்த இடத்துல எப்படி கைத்தட்டுவாங்க, எப்படி 2 பேர் பார்த்தா இந்த படத்தை ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கதவு திறந்தது. அவர் வெளியில் வந்தார். போகும்போது ஷோல்டரில் எப்படி கை வச்சார் என் மேலே, வச்சுட்டு போயிட்டார். சூப்பர், அவ்வளோதான். பின்னாடியே சுந்தரம் சார் போனார். அப்புறம் போயிட்டு வந்துட்டு சொன்னார் அவருக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு, ரொம்ப பாராட்டினார். உங்களை என்ன பாராட்டல, அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, பாராட்டினார். நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னாரு. நாளை காலையில் போய் 10 மணியில் வந்து உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்து சொன்னார் அந்த கேஸை அவர் வித்ட்ரா பண்ணிக்கிறாரு, இந்த படம் ரிலீஸ் ஆகும். இப்படி மாதிரியான நிறைய தடங்கள் வந்து 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 முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து 2 ஷோ ஃபுல்லாச்சுன்னா போதுன்ற லெவலுக்கு மட்டும் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா அபூர்வ சகோதரர்களோட இந்த படம் வரப்போகுது. மறுபடியும் அடுத்த பிரச்சனை, அன்பாலியா பிரபாகர் மாதிரி 2 பேர் வந்து படத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அந்த அபூர்வ சகோதரர்களோட போட்டிக்கெலாம் இது வரக்கூடாது. இது நியூ ஃபேஸ் நடிக்கிற படம், வேற ஒரு நாளைக்கு வாங்கலாம், ஏன் இந்த நாளையில் வரணும்னு. அவர் என்ன கேட்குறாரு, நான் சொல்லல சார் நம்ம அந்த போட்டியில் தான் சார் போகணும், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மிச்சம் மீதி இந்த டிக்கெட் ஓவர் ஃப்ளோ வந்ததுனால நமக்கு வந்துடும் சார். நான் ஒரு விளம்பரம் எழுதி காமிச்சேன். யானைக்கு சோறு ஊட்டும்போது ஒரு பருக்க விழுந்ததுன்னா, கீழே விழுந்ததுன்னா 1000 எறும்புக்கு தீனி. அதனால் எல்லோரும் கமல் ரஜினி படத்துக்கு போங்க, கிடைக்கலன்னா என் படத்துக்கு வாங்க, உங்களை திருப்திப்படுத்த முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதெல்லாம் எழுதி காட்டுறேன். காட்டணும். அவருக்கு ஒரு பயங்கர தெம்பு வந்து, அவர் ஏற்கனவே பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. இவ்வளோ பணத்தை போட்டு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறவர் இது ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி தெரியல. அதுதான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா நேராக சபரிமலைக்கு போயிட்டேன். இனிமேல் இது என்னுடைய பொறுப்பு இல்லை, நீயே எப்படியாவது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் கிளம்பி சபரிமலைக்கு போயிட்டேன். 14ஆம் தேதி படம் ரிலீஸு, 13ஆம் தேதி நான் சபரிமலையில் நடந்துகிட்ருக்கேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஷோவில் கிடைச்சதை விட அடுத்த ஷோ அது அப்படியே பில்டப் ஆகுது. 14ஆம் தேதி சாயங்காலம் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், படம் பிரமாதமாக இருக்குன்னாங்க. 15ஆம் தேதி தான் நான் இங்கே வந்தேன். அதனால் படம் ரிலீஸ் ஆனாலே போதுங்கிற என்னுடைய விஷயத்தில் இங்கே வந்து நம்ம அசிஸ்டன்ஸ்லாம் சொன்னாங்க, சார் உதயந்தர்லாம் போய் பாருங்கள், கிழிது ரஜினி இன்ட்ரோ மாதிரி சார், நீங்கள் வந்தீங்கன்னா கிழிக்கிறியோ அப்படிலாம் சொல்லி ஏற்றி விடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா அந்த மாதிரியான ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அந்த சந்தோஷத்தை அதுக்கப்புறம் நான் அனுபவிக்கவே இல்லை. அந்த புதிய பாதையில் கிடைச்ச அந்த வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பணமாக மாறிச்சு, என்ன பங்களாவாக மாறிச்சுன்றதெல்லாம் விட அது வந்து அப்படி பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷத்தை மறுபடியும் நான் எதிர்நோக்கிட்டு இருக்கேன். சினிமாவில் பொதுவாக வெற்றி வந்து எப்போவுமே அன்பிரடிக்டபுள். ஏபி மையப் சிட்டர் தோற்றுருக்காரு, எஸ்எஸ் வாசன் தோற்றுருக்காரு, மார்கன் தேட்டர்ஸ் ராமசுந்தரம் தோற்றுருக்காரு, நாகரெட்டியார் தோற்றுருக்காருன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் சினிமாவுடைய சக்ஸஸ் வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ தோற்று போன ஒருத்தங்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் சொன்ன வரிசையில் வந்து அந்த வரிசையில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு லைஃப்பும் சினிமாவும் வேறு இல்லைன்றது தான். லைஃபே வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளான ஒரு விஷயந்தான். ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து முதல் நாள் வந்து மாரடைப்பு ஸ்கூலில்.
அப்படியே ஹாலில் அப்படியே கீழே விடுறாப்புல, அப்படி போயிடுது. ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணு அப்படியே ஸ்டேஜில் விடுது. இதெல்லாம் அன்பிரடிக்டபிள்னா லைஃபோட விஷயம் நமக்கு தெரியாது. அப்புறம் நம்ம எதையாவது ஒன்று காதலிச்சு தொலைச்சிடுவோம். இந்த காதல் எது மேலேங்கிறத பொறுத்தது. என்னுடைய காதல் வந்து காதல் மாதிரியே இருக்கிறதுனால எனக்கு பெரிய பிரச்சனை. ஒரு காதலியாக இருந்தால் விட்டுட்டு போயிட்டான்ட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஐயோ காதலி போயிட்டேன். இது காதல். அதனால் அது என்னை விட்டு போகவும் போகாது. இப்போவும் டமால் இப்போ நான் வந்து நிறைய தொடர்ந்து படங்கள் பார்க்குறேன். இப்போ இந்த கமர்ஷியல் படங்கள் ஓடுற படங்களில் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது லப்பர் பந்து மாதிரியான படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த வெற்றி ரொம்ப நியாயமான வெற்றியாகவும் உண்மை. ரொம்ப தேவையான வெற்றியாகவும் அதை நான் பார்க்குறேன். மகாராஜா படம் பார்த்துட்டு நான் அந்த டைரக்டர்கிட்ட அன்னைக்கு நைட்டே பேசிட்டு நான் வேற ஒரு கதை பண்ணியிருக்கேன், இன்ஸ்பயர்ட் பை மகாராஜான்ட்டு. ஓ அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள். மகாராஜாவோட வெற்றிங்கிறது பெரிய மாபெரும் வெற்றி. அது லப்பர் பந்தோட ஸ்க்ரீன் பிளே அது கிட்டத்தட்ட வந்து ஒரு முள்ளு மலரும்க்கான உங்களுக்கு நீங்கள் அதை ரிலேட் பண்ண முடிஞ்சுதான்னு தெரில. கிட்டத்தட்ட முள்ளு மலரும் லப்பர் பந்தும் ஒரே மாதிரியான ஒரு ட்ராக் அது. அண்ணன் தங்கச்சி அதில் வந்து அப்பா பொண்ணாக இருப்பாங்க. ஒரு சின்ன ஈகோ அதுதான் இந்த மாதிரி விஷயம். பட் இருந்தால் கூட அந்த அந்த அவங்களுடைய வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்ன மாதிரி நம்ம படங்கள் பண்ணலாம்னா இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய புதுமையான படங்கள் பண்ணும்போது எனக்கு பர்சனலான ஒரு சந்தோஷம் வரும். நான் ஒத்த செருப்பு பண்ணும்போதோ இல்லாட்டி அந்த மாதிரி நேரத்தில் என்ன நினைப்பேன்னா, யாருமே இல்லைனா கூட ஒரு ப்ரொடியூசரே இல்லைனா கூட ஒரு டைரக்டர் தனக்கு தானே ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே கூட ஒரு படம் பண்ணலாம். அதுதான் வந்து சினிமாவோட மிகப்பெரிய எதிர்காலமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறவன். அந்த வகையில் எனக்கு சின்ன சின்ன படங்கள் வந்து வெற்றி அடையும் போது அது ஏதோ என்னுடைய படத்தோட வெற்றி மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் தன்னுடைய பசியும் தன்னுடைய வெற்றியும் வந்து ரொம்ப சீக்கிரம் தீர்ந்து போகுது. தன்னுடைய பசி ஒரு பிரியாணி சாப்பிட்டா சரியாக போயிடும், இல்லை நல்லா வயிறு முட்டை ஒரு சாதம் சாப்பிட்டா பசி அடங்கி போயிடுது. நம்ம வெற்றி கூட ரொம்ப நேரம் நிற்கிறது இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ 2 ஆஸ்காரை கையில் வச்சுட்டு நிற்கிறது இல்லை ரஹ்மான் சார். நான் வாங்கின 3 தேசிய விருதை கையில் வாங்கிட்டு நிற்கிறது இல்லை அடுத்த வெற்றிக்காக. அப்போனா வெற்றி ரொம்ப சின்ன டைமுக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து ரொம்ப சஸ்டைன்டு விஷயம் கிடையாது. அந்த பெரிய ரங்கராட்டினத்தில் மேலே நிற்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வெற்றி. அப்படி போய் ஜிக்குன்னு கீழே விழுந்து மறுபடியும் மேலே ஏறுவோம். இதை நான் நிறைய தடவை பண்ணிட்டதுனால மறுபடியும் இன்னொரு பெரிய வெற்றியை நான் வருவேன்றதுக்கு என்னுடைய சிந்தனை தான். அந்த சிந்தனை ரொம்ப புதுசாக இருக்கா. அப்புறம் இன்றைக்கி ஜனங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. மெதுவாக 96 மாதிரி படங்களை பார்க்குறது ஸ்டைலே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ லப்பர் பந்து மாதிரியான படங்கள்லாம் பார்க்குறது. அதனால் எனக்கான உரிய நேரம் இன்னும் நிறைய இருக்குன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இப்போ கொடுத்துருக்கு. உங்களுடைய முதல் படத்தை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி. அந்த பாதையில் பயணம் பண்ணாமல் வித்தியாசமான படங்கள் எடுக்கணுன்ற எண்ணம் எங்கே உங்களுக்கு தோணுச்சு? முதல் படமே வித்தியாசமாக பண்ணணும்னு பண்ண படம் தான் அது. அந்த படம் அதுதான் நம்மளை கெடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அதுவே வித்தியாசமான படம் வெற்றிகரமாக அமைஞ்சதுனால அப்போ வந்து நான் பாக்யராஜ் சார்ட்ட இருக்கும்போது நான் கதை யோசிச்சதெல்லாம் அப்போ மணிவண்ணன் சார் படம், கே ரங்கராஜ் சார் படம், இந்த மாதிரி கொஞ்சம் மோகன ஹீரோவாக வச்சுக்கிட்டு 2 ஹீரோயின் அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரையாங்கிள் சப்ஜெக்ட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும். அதில் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டு, ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து ஏதோ ஒரு முந்தானை முடிச்ச மாதிரி ஒரு பயங்கர குழந்தைய போட்டு தாண்டி ஒரு ட்விஸ்ட்டு, அப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் இருக்கிறது, இந்த மாதிரியான சில ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கும் இல்லைங்களா. இதை வச்சு தான் நானும் நிறைய கதை யோசிச்சிருக்கேன். நான் வந்து பாக்யராஜ் சாருடைய சொந்த படம் நான் பண்ணுறதா இருந்தது முதல் பார்வைன்னு ஒரு படம். முதல் பார்வை அந்த படமே வந்து கார்த்தி ஹீரோ, முதல்ல மோகன் ஹீரோ, அதுக்கப்புறம் கார்த்தி ஹீரோ, 2 ஹீரோயின், ரூபினி, இந்த பக்கம் வேறு ஒரு பொண்ணு, அந்த மாதிரி இப்படியான படங்கள் தான், இந்த மாதிரி கதைகள் தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். அப்போல்லாம் நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு ராஜா சார்கிட்ட போய் 4 பாட்டை கேட்ட வாங்கிட்டு அப்படி போயிடலாங்கிற லெவலுக்கு தான் இருந்தது. அப்புறம் எங்கேருந்தோ எனக்கு ஒரு அந்த ஷிஃப்ட் ஒன்று வந்தது. அந்த ஷிஃப்ட்டுன்றது என்னென்னா, நான் மோகன்கிட்ட போய் கதை சொல்கிறேன், சரியாக வரல, எல்லாருக்கிட்டையும் போய் கதை சொல்கிறேன், எதுவுமே சரியாக வரல. அப்போ நான் ஒரு ஃபார்முலா கதைகளை பண்ணாமல் அப்ஸ்ட்ராக்டாக, ஆனால் என்னுடைய பேஸ் வந்து நான் பாக்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணேனே தவிர நான் படங்கள் பார்த்தது எல்லாமே உலக படங்கள் தான். 36 சௌரங்கிலேன்னு ஒரு படம் இருக்குது, ஒரு ஹிந்தி ஃபில்ம் ஒன்று இருக்குது. 1 முதல் 0 வரான்னு ஒரு மலையாள படம், ஆக்ரோஷ்னு ஒரு ஹிந்தி படம், நிறைய ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி பார்த்து இவங்க மட்டும் எப்படி அந்த எமோஷன்ஸை வேறு விதமாக கொண்டு வராங்க, இந்த ரெகுலர் ஃபார்மேட்டில் இல்லாமல் எப்படி கொண்டு வராங்க. அதே அழகியும் அங்கே இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், பட் வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். அதையே நம்ம வந்து ஒரு ஹீரோனா அது இப்படி தான் இருக்கணுமா? மெதுவாக வந்து எனக்கு ஒரு பெரிய ஹீரோ கிடைக்காதனால நானே ஹீரோவாக நடிக்கணுன்ற ஒரு கட்டாயம் வரும்போது, அப்போ வந்து இந்த கதையை நம்ம என்னவா மாற்றிக்கிட்டா என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னுலாம் நிறைய யோசிச்சு. ஆனால் டெஃபினட்டாக புதிய பாதை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி தான். ஒரு ரெகுலர் ஃபிலிம் நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை ரெகுலர் ஃபிலிம் பண்ணி நான் ஜெயிச்சிருந்தேன்னா நான் வந்து அதே மாதிரியான ஒரு நார்மல் டைரக்டராகவே ஆயிருந்திருப்பேன். அதனால் புதிய பாதையப்போவே எனக்கு வந்து அந்த மாறுபட்ட சிந்தனையும், ஃபஸ்ட்டு ஒரு 3 சீன்லேயே இந்த படத்தை மிரட்டி காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் புதிய பாதையோட 3 சீனுமே இருக்கும். அது ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் மாதிரியே இருக்காது, எல்லா காட்சிகளும் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும். ஆனால் அது என்னென்னா அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அந்த படத்துக்கு உரிய கதாநாயகி, அது எல்லாமே அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அந்த டைமுக்கு அது ஒரு பெரிய
ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஈவன் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கிளைமேக்ஸை வந்து ஒத்துக்குவாங்களான்னு தெரியல அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. அந்த படத்தில் வந்து என்னென்னா, ஒரு எமோஷ்னலான ஹீரோவை காட்டுறீங்க, தன்னுடைய மனைவியோட சாவுக்கு காரணம் எவனோ அவனை கையில் கிடச்சா விட்டுட்டு போகிறதுங்கிறது எப்படி நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நான் லாரி வச்சு அடிக்கிறேன்றதெல்லாம் கிளைமேக்ஸ். பட் அது எவ்வளோ தூரம் ஒத்துக்குவாங்கன்னு தெரியலன்ட்டு ஒரு குழப்பம் அப்பவும் இருந்தது. இருந்தாலும் அதில் என்னுடைய கேரக்டர் ரொம்ப பெருசாக அக்செப்ட் பண்ணப்பட்டதுனால அது ஒரு பயங்கர பிரமாண்டமான ஒரு வெற்றியாக வந்தது. தொடர்ந்து நான் வந்து பொண்டாட்டி தேவைன்னு அடுத்த ஒரு படம் பண்ணேன். அடுத்த படத்தில் வந்து காதலிச்ச 2 பேர் அந்த பெண்ணுக்கு வந்து மனைவியாக இருக்கிறதுக்கான உடல் தகுதி இல்லைன்னதுக்கு அப்புறமேல, நீ மனைவியாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு மனைவிக்கு வந்து நிறைய ஸ்தானம் இருக்குது, அதில் ஒன்று வந்து தாய், நீ ஏன் தாயாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் ரொம்ப தைரியமாக வச்ச ஒரு கிளைமேக்ஸ். அதனாலே அந்த படம் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி போகலை. நான் சொல்கிறது தொடர்ந்து அதே மாதிரியான முயற்சிகள் தான். சுகமான சுமையில் அகைன் பேக் டு நார்மல். எங்கள் அம்மாவோட நான் என்னெல்லாம் படம் பார்த்தனோ அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தோடு பார்க்குற ஒரு படம், ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அண்ணன், 5 தங்கச்சி இப்படி வச்ச படம், படு ஊத்தல். அது அது வந்து குடும்பத்தோடு பார்க்குறேன்னா என் குடும்பம் மட்டும்தான் பார்த்தது, வேறு எந்த குடும்பமும் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. அது வெறும் 6.5 லட்சம் ரூபாய் என்எஸ்சி கொடுத்து 4.5 லட்ச ரூபாய் நான் திருப்பி கொடுத்தேன். அந்த லெவலுக்கு ஓடின ஒரு படம் அது. ஒரு 75 லட்சம் ரூபாய் லாஸ் அந்த நேரத்தில். அந்த 75 லட்ச ரூபாய் நான் பார்த்ததே கிடையாது அப்போ, அந்த மாதிரி நேரத்தில். அப்போ மறுபடியும் ஒரு கோவம் வந்து பண்ணது தான் உள்ளே வெளியே. உள்ளே வெளியன்றது ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக இருந்தால் கூட அதையும் அதே மாதிரி தான் நம்ம இந்த எதிர்பார்க்குற காட்சிகள்லாம் அதில் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். இப்படி ஒரு படமே அப்படி மெதுவாக வந்து ஹவுஸ்ஃபுல் வந்து எனக்கு ஒரு பெரிய மறுபடியும் ஒரு டர்ன் எனக்கு கொடுத்தது, அங்கீகாரம். அது வந்து ஒரு மறுபடியும் ஒரு தேசிய விருது. எது நிலைச்சு நிற்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த காசு உள்ளே வெளியில் வந்து கிடைச்ச காசை விட ஹவுஸ்ஃபுல்லில் கிடைச்ச மரியாதை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. ஆமாம், அது ஒரு பெரிய நிரந்தரமான ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் தொடர்ந்து 2-3 விஷயங்கள்லாம் தோல்வி அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மறுபடியும் ஒரு பெரிய வித்தியாசமான முயற்சி. நான் நடிக்காமல் நியூ ஃபேஸஸை வச்சு பண்ணுற ஒரு படத்தில் கதையே இல்லாமல் ஒரு படம், அடுத்தடுத்த மொமெண்ட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணேன். அது இவ்வளோ தூரம் கொண்டாடுவாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி, ஸ்டாண்டிங் ஓவேஷன் மாதிரிலாம். அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, டெஃபினட்டாக இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் வெற்றி பெறும். அதுக்கு ஏதோ ஒரு விதமான காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறோமோ என்னமோ தெரியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒத்த சிறப்பு பண்ணுறது இன்னும் மிகப்பெரிய, உலகத்தோட மிகப்பெரிய முயற்சி அது. நான் சொல்ல உலகத்தைன்னா ஏன் உலகத்தில், உலகத்தோடு இல்லை. அது வந்து சிவாஜி சார் பண்ணல, ஏஎஸ் பிரகாஷ் ஒரு தடவை சொன்னார். நான் வந்து சிவாஜி அண்ணன்ட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னேன், ஒரு தீவில் நீங்கள் மட்டும்னு சொன்னேன். அண்ணன் மூஞ்செல்லாம் எவனும் 3 மணி நேரம் பார்க்க மாட்டான்டான்னு அவரே சொன்னாருன்ட்டு. அப்படியான ஒரு முயற்சி தைரியமாக நான் பண்ணுறேன். ஆனால் பண்ணிவிட்டு ஒரு 5 நாள் அழுதுகிட்டே இருக்கேன், ஷூட்டிங் நடக்க பயமாக இருக்குது எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட வெற்றிங்கிறது சொல்ல முடியாத பெரிய வெற்றி இந்த நிமிஷம் வரைக்கும். அதை நான் தமிழில் பண்ணி, ஹிந்தியில் பண்ணி, இப்போ அந்த படத்தை ஹாலிவுட்டில் பண்ணுறதுக்கான அவ்வளோ வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பொருளாதாரமாக கூட பார்த்திங்கன்னா அதில் எனக்கு கிடைச்ச காசு பெரிய காசு ஒத்த செருப்பில். மறுபடியும் ஒரு நல்ல பெரிய வித்தியாசமான முயற்சின்னு இரவு நேரம் பண்ணுறேன். இரவு நேரம் அந்த அளவுக்கு ஒத்த செருப்பு அளவுக்கு அது அங்கீகரிக்கப்படல. அப்படி இப்படி போகிறேன், அப்படி போகிறேன், இப்படி போகிறேன், அப்படி போகிறேன், அது ஏதோ ஒரு காம்பினேஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னென்னா, நான் ரொம்ப ஸ்திரமாக, ரொம்ப கவனமாக, நான் நேசிக்கிற கிட்டத்தட்ட ஒரு முழுமையான கவனத்தோடு மட்டும்தான் எந்த ஒரு படத்தையும் பண்ணுறேன். அதோட வெற்றி தோல்விங்கிறது ரிலீஸுக்கு அப்புறமேல தீர்மானிக்கப்படுறதா இருக்கே தவிர, ஜெயகாந்தன் சொல்லுவார், ஒரு படைப்பாளியோட வெற்றி அந்த படைப்பு முடிஞ்சதுக்கப்புறமே முடிஞ்சு போச்சு. அதை கொண்டு போய் கடைக்கு கொண்டு போய் விற்று கடையில் யாராவது வாங்கினாங்களா, அதை படித்தாங்களா, அது அவங்களுடைய பிரச்சனை. என்னுடைய படைப்போட விஷயம் அந்த மாதிரி. நான் வந்து டீன்ஸ் பண்ணும்போது நான் என்ன அந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு போய் ஒரு சீனை பார்த்துட்டு வருது, அதை போய் டப் பண்ணிட்டு வர்றது, அதில் மிக்ஸ் பண்ணிட்டு வர்றது, அந்த கிடைக்கிற சந்தோஷம் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பல நேரத்தில் கிடைக்கிறது இல்லை. பட் அது வந்து ஒரு பயங்கர, நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த சந்தோஷத்தோடவே இருந்துட்டுருக்கேன். பார்த்திபன் என்ற நடிகருடைய வெற்றி டைரக்டர் பார்த்திபனை பாதிச்சிருக்கா? அவன் தான் சோறு போடுறான். ஆக்சுவலாக குழம்பு ஊற்றுறது யாரும் தெரியல, சோறு போடுறது அவன் தான், நடிகன் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னா கிடுக்குன்னு ஓடி போய் நான் இன்னும் 2-3 படம் நடிப்பேன். அந்த நடிக்கிறதுன்னு வரும்போது கூட எனக்கு இப்போ சமீபத்தில் இருக்கிற குழப்பம் என்னென்னா, நான் எந்த படத்தை நடித்தாலும் எனக்கு அந்த நடிப்புக்கு நல்ல பேர் கிடைக்குது. அது நான் மறுபடி தானோ இல்லை, இருந்தும் நான் நிறைய படங்கள் என்னால் பண்ண முடியல. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. என்ன சினிமாவில் என்ன பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா என்னென்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் சூஸியாக இருப்பேன். அந்த ரோல் வந்து எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கா, அது வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக இருக்கா. ஹீரோக்கு ஈக்குவல்னு நான் சொல்கிறது இப்போ எஸ்ஜே சூர்யாலாம் பண்ணுறதில்ல. அவர் வந்து சில நேரத்தில் ஹீரோலாம் தாண்டி ஒரு தெலுங்கு படம் வெற்றிக்கு காரணமாயிடுறாரு. இப்போ நானும் ரவுடி தான், அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் என்னுடைய ரோலும் அப்படி இருந்தது. நான் அந்த மாதிரியான ஒரு நல்ல பாத்திரங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய டைரக்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆளுங்க நம்மளை சந்திக்கும் போது சொல்கிறது, சார் நீங்கள் வந்து 1001 மீறி நான் உங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்குறேன் சார். அது எப்போ நடக்கும்னு தெரியாது நமக்கு. அது 1000 படத்துக்கு ஒரு தடவை நடக்குமான்னு தெரியாது நமக்கு. அதனால்
நான் இந்த இடைப்பட்ட நேரத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கௌதம் மேனன் சொல்கிற மாதிரி 4 படத்தை போய் நடிச்சுட்டு வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை பேலன்ஸை வச்சுக்கிட்டேன்ற மாதிரி. ஆனால் நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, நம்ம போய் எதுவும் பேங்கை கொள்ளையடிக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் நடிப்பு. அந்த நடிப்பு மூலமாக, ஆனால் நடிப்பு தான் வந்து என்னை ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணுறதும். அப்புறம் ரைட்டர் சுஜாதா வந்து எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் வந்து, எனக்கு வந்து உங்கள் நடிப்பு ரொம்ப எவ்வளோ பிடிக்கும்னா, கடைசி வரைக்கும் நடிப்பு தான் உங்களை காப்பாற்றும். ம். நடிப்பை சொன்னாரா? மட்டும் சுஜாதா சொன்னார், ஆ. நடிப்பை மட்டும் நீங்கள் விட்டுறவே விட்டுறாதீங்க. இது ஒரு பெக்யூலியரான ஒரு விஷயம். இது ஒரு நடிப்பு மாதிரி தெரியாத ஒரு நடிப்பு நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க. அது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். ஆனால் நடிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் டைரக்ஷன் எதாவது பண்ணுங்க, பண்ணாமல் போங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அதனால் கொஞ்ச நாளைக்கு நடிக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு புத்திசாலியான இயக்குனர் அப்படின்றது தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் தெரியும். இங்கே இருக்கிற சினிமா கதாநாயகர்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஏன் உங்களுக்கு மட்டும் சரியான வாய்ப்புகள் அமையலைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த கேள்வி நானே நிறைய யோசிக்கிறேன். இப்போ மிஸ்டர் பவன் கல்யாண சமீபத்தில் சந்தித்தேன். அவர் டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறமேல ஒரு மரியாதை நிமித்தமாக போகலான்னு போனால், உட்கார வச்சுட்டு பேசின 2 மணி நேரத்தில் அவர் அதிகமான நேரம் அவர் தான் என்னை பற்றி பேசினார். ம். புதிய பாதையை அவர் உதயம் தேட்டரில் படம் பார்த்ததுலேருந்து ஆரம்பித்து என்னுடைய ஒரு படத்தை பற்றியும், யாரா இவன் இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் அப்படியே மிரண்டு போனேன்னு சொல்லிட்டு, நீங்கள் மேடையில் பேசுகிறதுலேருந்து அது இது நிறைய சொல்லிவிட்டு, அப்புறம் சொன்னார், உங்கள் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறேன் சார், நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள். நான் கேட்டேன், நீங்கள் டெப்டி சிஎம்லாம் ஆகிட்டீங்க, நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பண்ணலாம், நான் நீங்கள் கதை சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். இடையில நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு படம் ஒன்று இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம பேசலான்ட்டு. விஜயோட எப்போ ஒரு படம் பண்ணுறதா இருந்தது ஒரு நேரத்தில், அந்த 3 இடியட்ஸ் பண்ணுறதா இருந்தது. அது ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் இப்போது நான் எந்த பெரிய ஹீரோ, இப்போ நான் போய் நிறைய மாஸ் படங்களை பார்க்குறேன். நமக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஒன்று பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னா, பண்ணுற அளவுக்கான தகுதியான கதைகள் என்கிட்ட இருக்குது. ஆனால் இது எடுத்துகிட்டு போய் எப்படி இவங்களை அப்ரோச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. மேபி அதுக்கு ஒரு காலம் கடந்து போச்சோன்னு யோசிப்பேன் நான். அதாவது இப்போ என்னை பற்றி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாதா? அப்போ அவங்க கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா, அந்த வாய்ப்பை எவ்வளோ பிரமாதமாக பயன்படுத்திக்கலாமே தவிர, இப்போ நம்ம போய் வாசப்படியில் போய் நின்று எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறது மாதிரியான. அப்புறம் தெரியலன்னா பரவாயில்ல, நான் போய் கடை விரித்து இதுதாங்க என்னுடைய திறமைன்னு சொல்லலாம். அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதுக்கு செய்யணும்? ஆனால் ஏன் அவங்களால செய்ய முடியலன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை செல்வராகவன் சொன்னார், நான் தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லும்போது, அப்போ நான் சொல்கிறது ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் ஆடுகளம் வந்து நான் பண்ண வேண்டியது. வெற்றிமாறன் வந்து என்கிட்ட வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்தில், அந்த இன்னொரு ரோல் பண்ணுறதுக்கு. அந்த ரோல் வந்து அப்போ இவ்வளோ வயதானவராக இல்லை. அது அப்போ என்னுடைய பிளான் வந்து நானும் தனுஷும் நடிக்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். இதை போய் நான் வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் சந்தித்து அவர்கிட்ட கதை சொன்னேன். அப்போ தம்பி வந்து கொஞ்சம் தயங்குறாப்புல, சார் என்னென்னா நீங்கள் ஒரு சீனியர் டைரக்டரு, அவர் வயசுக்கு ஒத்த அந்த மாதிரி பசங்களாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அது உங்களோட எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. சார் எனக்கு அப்படிலாம் கிடையாது, அவருக்கு கீழே விட இறங்கி நான் கோலி ஆடிட்டு இருப்பேன், நான் அந்த மாதிரி ஆடினான் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது தன்வினை தன்னை சூடும் மாதிரி ஒரு விஷயம். புதிய பாதை வந்ததுக்கப்புறம் ஸ்ரீதர் சார் என்னை அப்ரோச் பண்ணுறாரு, நம்ம மிஸ்டர் பாஸ்கர் மூலமாக அப்ரோச் பண்ணுறாரு. நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டாம், நான் அவரை பார்க்க போக மாட்டேன், அவர் என்னை பார்க்க வரக்கூடாது, நடுவில் நம்ம வந்து ஹோட்டலில் மீட் பண்ணலாம். ஹிந்தியில் வந்து ஷாருக் கான், தமிழில் வந்து நான், ஜாகிர் ஹுசேனுடைய அந்த தபேலாவை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. நான் போனேன், உட்காந்தேன், கதை கேட்டேன், எல்லாம் இருந்தது. பட் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது ஸ்ரீதர் சார்கிட்ட. அவர் இவ்வளோ பெரிய டைரக்டர், நம்ம வந்து அப்படியே சின்ன சின்ன பசங்க மாதிரி நம்ம ஒரு கதையை சொல்லி நம்ம டைலாக் சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இவர்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது? அதுக்கு முன்னாடி அவர் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரஜினி சார் விஷயமே அவருக்கு ஒத்து வரலன்ட்டு. அதான் ரஜினி சார் பண்ணுற வேலைகள் எல்லாமே என்ன அது ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படிலாம் அவர் சொன்னதாக. இவர் படிக்கட்டில் 3 படிக்கட்டு ஏறி கீழே இறங்கி வருவார். ஒன்று மேல் படிக்கட்டில் வந்து பேச சொல்லு, இல்லாட்டி கீழ் படிக்கட்டில் வந்து பேச சொல்லு. எதுக்கு அவன் பாட்டில் மேலே ஏறா கீழே இறங்குறா அப்படின்னு கேட்பார். அப்புறம் இவ்வளோ பெரிய பேனை எடுத்து கையெழுத்து போடுவார், எல்லாமே கொஞ்சம் அடிக்கிறதுல அவர் கையெழுத்து போடுவார். இன்னும் அதெல்லாம் ஒரு கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் அவர் பிளாஸ்டிக் பேனை வாங்கிட்டு வந்து கையெழுத்து போட்டுருக்கார். வாசலாம் சொல்லுவார். நான் அப்புறம் எனக்கு அவரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் கேட்டு எனக்கு பயம் அவர்கிட்ட. ஸோ அங்கே போய் மாட்டிட்டோம்னா கஷ்டம். ஸ்ரீதர் சாருக்கு நான் நோன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ நம்மளுக்கு நம்மளை ரெஃப்ளெக்ட் ஆகுதோ, அதே மாதிரி அந்த பூமராங் மாதிரி திரும்பி வந்ததோ அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நானாக யோசிச்சுக்கிறேன், நானே காரணமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸோ இல்லாட்டி அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுடைய ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சில நேரத்தில் சில தயாரிப்பாளர்கள் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், ஹீரோவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இவர்கிட்ட போய் கதை சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு கதைக்கு பதிலாக நான் 5 கதை சொல்கிறேன், அவங்களுக்கு எது கன்வின்ஸ் ஆகுதோ அந்த கதையை என்னுடைய ட்ரெண்டில் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அது எதுக்காக எனக்கு காரணம் தெரியல. ஏன்னா நீங்கள் சினிமா உலகம் பூரா நீங்களாகவே இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு காரணம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், இந்த பேட்டியின் மூலமாக நம்ம அதை கரெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஒரு மனப்பான்மை வந்து மற்ற இயக்குநர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து
கொஞ்சம் தன்னை விட சீனியர் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுல எல்லாருக்கும் இயக்குனர் நடிகர்களுக்கும் ஒரு அச்சம் இருக்குது. நானும் மேடையில் போய் பேசும்போது இப்போ நம்ம ஒரு 10 20 பேரோட பேசும்போது இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்களோ அதை விட ஹாப்பியாக அதை விட ஜாலியாக பேசுகிற ஒரு ஆள் தான் நான். போனால் நான் கிளாப்ஸ் வாங்கிட்டு வருவேன்ற லெவலுக்கு தான் போயிட்டு வருவேன். அப்போ நான் எல்லாரும் அப்படி தான் பழகிறேன். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், இல்லை இவன் சின்ன பையன் தான் இவன் அப்படின்னு வரமாட்டேங்குது. இல்லை, இதெல்லாம் ஒரு ஷெல்லு தான். இதை வந்து ஒரு சமயம் உடைக்கப்படணும், அவ்வளோதான். உடஞ்சதுன்னா நிலவு மாறிடும். அதாவது நம்மளை பொறுத்தவரைக்கும் சில பேரை பார்ப்போம், பார்த்த உடனே அந்த ஆள் முரட்டாளாக இருப்பால் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி அவரை மிஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். அது மாதிரி எங்கேயோ பிரேக் பண்ண வேண்டிய ஒரு ஷெல்லு. அது இதான் சொல்லுவாங்களே தமிழில், யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு. அது மாதிரி ஒரு மணி கட்டுற ஒரு ஆள் வந்து தான் இது சரியா. இப்போ நான் ஹிந்தியில் மிஸ்டர் அபிஷேக் பச்சனோட இந்த படம் ஒத்த சிற்பை நான் பண்ணும்போது அந்த ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு 4-5 பேர் இங்கே வந்தாங்க. வந்துட்டு எல்லாரும் ஒரு படத்தை பற்றி பேசினாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம அந்த படம் பண்ணலாம், இந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நான் ஒர்க் பண்ணுற ஸ்டைலு அதெல்லாம் பார்த்துட்டு அபிஷேக் சொல்லி எல்லாமே. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகலை. படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனால் நான் இன்னும் ஒரு 2 ஹிந்தி படமாக தான் நான் டைரக்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அதை ஏதோ ஒன்று பிரேக் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும், பார்க்கலாம். ஒரு டைரக்டராக இது மற்ற இயக்குநர்களுக்கு கதையை கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா? எனக்கு ஒன்றுமே தயக்கம் கிடையாது. அதான் அதுவும் மறுபடியும் நம்மக்கிட்ட தானே வரணும். யாராவது கேட்கணும்ல, உங்ககிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். நான் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். இப்போ சமீப காலமாக தான் நான் வந்து இந்த நிறைய ஆடியோ லான்ச்சஸ்க்கெலாம் போகிறதில்லைன்னா அது சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு முழு நேர வேலையாகிடுது. நாளைக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா இன்னையிலேருந்து நான் அது சம்மந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு 10 பிட்டாவது நம்ம போட்டாகணுன்ற மாதிரி இருக்குது. அது கைத்தட்டுறதுக்குன்னு ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்க. இல்லைன்னா போன மீட்டிங்கில் பேசின மாதிரி இந்த மீட்டிங்கில் பேசலேன்ட்டு. ஆமாம், இல்லைன்டுவாங்க. அதனால் அது ஒரு பெரிய போட்டியாக 10 பேர் 20 பேர் உட்காந்துருக்கும்போது நம்ம போட்டி போட்டுகிட்டே உட்காந்துருக்கணும். அது நம்மளை கடைசியாக வர கூப்பிட்றாங்க. அதில் 5 பாயிண்ட் போயிடுது, இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம போய் ஸ்கோர் பண்ணிட்டு வரணும். இந்த படம் எடுக்கும் கமர்ஷியலாக அந்த படம் சரியாக இல்லை, அதெல்லாம் வேறு விஷயம். அதுக்கும் இந்த படத்தோட கமர்ஷியல் வெற்றிக்கும் நான் இன்றைக்கி WCCக்கு போகிறதோ இல்லை வேறு ஒரு அறிவார்ந்த சபைக்கு போகும்போதோ நம்மளை மதிக்கிற தன்மை வேறையாக இருக்குது. நான் சொல்கிறது காசு பணமாக எனக்கு கைக்கு வரலையே தவிர ஒரு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு இயக்குனர்கள் வரிசையில் சுயமாக காப்பி அடிக்காமல் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கர்வமாக உண்டு. இது எதுவுமே நான் எங்கேயும் காப்பி அடித்தது கிடையாது. அது மட்டும் போதில் கொஞ்சம் வயசாக நமக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப ஓட முடியாமல் கொஞ்சம் உட்காந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணலாம். அதாவது ஓட்டம்னா இப்போ நாளை காலையில் எனக்கு செட் ஒர்க்குனா இன்றைக்கி நைட்டு பூரா நானே எங்கள் செட்டில் நின்றுருப்பேன். ராத்திரி 2 மணி வரைக்கும் அங்கே நின்று எனக்கு திருப்தி ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து படுத்து காலையில் எழுந்து போவேன். அந்த ஓட்டம் கொஞ்சம் குறையுது. உடல் சோர்வு காரணமாகவோ உடல் வந்து நம்ம லெவலுக்கு இல்லை. என்னுடைய வேகம் நீங்கள் புதிய பாதை கேட்ட மாதிரி தான், அதை விட அதிகமாக இருந்தால் கூட அது கொஞ்சம் அப்போ நமக்கு இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் ஆச்சு. ஸோ நம்ம ஒரு இடத்துல உட்காந்து டைரக்ட் பண்ணி சொகுசாக நமக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அப்படி ஒரு படம் அப்புறம் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு பெரிய ஹீரோவோட பண்ணும்போது மட்டும்தான் அந்த பட்ஜெட் வந்து அதுக்கு இடம் கொடுக்கும். பார்க்கலாம். நம்ம வந்து எப்போவுமே ரொம்ப திறமையோடவும் முயற்சியோடவும் இருந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு அது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. பார்த்திபனை உருவாக்கினதில் யார் யாருக்கெல்லாம் முக்கியமான பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் நினச்சிட்ருக்கேன் எங்கள் அப்பாவுடைய உயரம். எங்கள் அப்பா எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். அப்புறம் தான் இப்போ போக போக கொஞ்சம் படிக்கும்போதோ இல்லை விசாரிக்கும் போதோ தெரிஞ்சுக்கிறது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மூக்கு தான் இந்த மூக்கு, ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நெற்றி தான் இந்த நெற்றி. இந்த ஜீன்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஜீன்ஸ் வந்து எங்கேருந்தோ கடந்து வந்துட்டுருக்கு. வந்து 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 எனக்கு கடைசியாக தெரிஞ்சது எங்கள் அப்பா, அப்புறம் தாத்தா, அதுக்கு மேலே ஒரு குள்ளு தாத்தாவை தவிர. ஸோ இந்த இந்த பார்த்திபன்ற உருவத்துக்குள்ளே நிறைய உருவங்கள் இருந்து தான் வந்திருக்கு. இப்போ என்னுடைய அறிவு கெட்டின தூரத்துலேருந்து நான் எங்கே பார்க்க முடியும்னா முதல்ல எங்கள் அப்பாலேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சரியாக சொல்லணும்னா மிஸ்டர் பாலகுருன்னு சொல்லிட்டு கன்னிப்பருவத்திலே படத்தோட டைரக்டர், அவர் தான் என்னை பாக்யராஜ் சார்ட்ட கொண்டு போய் சேர்த்தவர். அவரும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அவர் என்ன சேர்த்தவர் மட்டும் கிடையாது, பாக்யராஜ் சார் கொண்டு போய் பாரதிராஜ சார்ட்ட கேட்டு சேர்த்தவரும் அவர் தான். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நல்ல மனசு படைத்த ஒருத்தர். அப்புறம் பாக்யராஜ் சார் என் வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத ஒரு அவர் கொஞ்ச நாளைக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் அதாவது என் மேலே எனக்கு இல்லாத நம்பிக்கை பாக்யராஜ் சாருக்கு வந்தது. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் சொல்லுவார், சில விஷயம் நீ என்ன மாதிரி யோசிக்கிறியா அப்படின்வார். எனக்கு உண்மையிலே பெரிய படிப்பு கிடையாது, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில் கிடையாது. உங்களுக்கு தெரியும் பாக்யராஜ் சார் டிஸ்கஷனாக 15-20 பேர் உட்காந்துருப்பாங்க, பெரிய ஆளுமைகள் எல்லாருமே. ஆமாம், கலைஞானம் சார் மாதிரி, கோகுநாதன் சார் மாதிரி, GM குமார், லிவிங்ஸ்டன், விஸ்வம்னு இவ்வளோ பெரிய, ஆமாம் விஸ்வம், சஞ்சீவின்னு ஒருத்தர், இவ்வளோ பேருக்கு நடுவில் நான் போய் உட்காந்து இருந்துட்டு அவங்க சீன் சொல்லும்போது நான் சொல்கிற சீன் சில நைட்டை எடுத்திருக்காரு, அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சீன் எனக்கு எப்படி வந்ததுன்னா அவமானத்தில் வந்தது. இவங்களுக்கு நடுவில் நம்மளால் பேசவே முடியல, இவங்க எல்லாருமே பயங்கர புத்திசாலியாக இருக்காங்க. அவர் சொல்லி முடித்த உடனே கலைஞானம் சார் 2 சீன் சொல்லுவார்.
கோமல்நாத் சார் 2 உதாரணங்கள் சொல்லுவார். இந்த மாதிரிலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாமல் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, அசிங்கமாக இருக்குது மதியானம் சாப்பிட போகும்போதுன்னு சொல்லிட்டு ஒரு அவமானத்தில் நம்ம எப்படியாவது ஒரு சீன் பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போய் பிடிச்சோல்ல. கடைசியில் பல நேரத்தில் நான் சொன்ன சீன் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. நிறைய மேடைகள் அவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனம் வராமல் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஷூட்டிங் தள்ளி போகும்போது ஒரு நாள் பார்த்திபன் இந்த வசனத்தை சொன்னாப்புல அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவரும் எனக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கையும், அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் பாலகுரு சார் முதல்ல நீ வந்து கொஞ்சம் பாக்யராஜ் மாதிரி, ராஜன் மாதிரி, அவர் பாக்யராஜ் சொல்ல மாட்டார், நீ கொஞ்சம் ராஜன் மாதிரி திங்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல சொல்ல அதெல்லாம் ஒரு பெரிய தெம்பை கொடுத்தது. எனக்கு இல்லாத தெம்பை அதெல்லாம் கொடுத்தது. அப்புறம் அங்கேயே போய் சேர்ந்து அங்கேயே போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு மாமனிதர்னா சுந்தர சார், என்னுடைய முதல் படத்தோட ப்ரொடியூசர். இப்போவும் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நம்ம கிடைப்பாரான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இப்போ மனசு. ஏன்னா அப்போ இருந்ததை விட எனக்கு ஒரு பன்மடங்கு திறமை இருக்குது. இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஒரு மினிமம் லெவல்லையாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பார்த்திபன் படம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வருவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வச்சுங்களேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை வச்சு படம் பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட சேர்ந்து இந்த காம்பினேஷன் சேர்ந்தால் நல்லாயிருக்கும், இந்த காம்பினேஷன் சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு அந்த மாதிரி மறுபடியும் ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பாரா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பெரிய ஏக்கமாக இருந்தது வந்து சுந்தர சார். அதுக்கப்புறம் மறுபடியும் கதை திரைக்கதை வசனம் பண்ண தயாரிப்பாளர் வந்து மிஸ்டர் மோகன் சொல்லிட்டு, அவர் வந்து இந்த படத்தோட கதைனாவே என்னன்னு தெரியாமல் கதையே சொல்லாமல் என்னை படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டார். அதனால் அது எனக்கு ஒரு அந்த படம் வெற்றி படமாக இருந்தது. அப்புறம் இப்போ எனக்கு சமீபத்தில் கிடைச்ச நண்பர்கள், இந்த 2 படம் அவங்களால பண்ண முடிஞ்சுது. ஒரு இரவு நிழலும் டீன்ஸும் பண்ணாங்களே தவிர அதுக்கு மேலே அவங்களால தொடர முடியல. ஏன்னா அது மறுபடியும் ஒரு வெற்றி இருந்தால் தான் நமக்கு அதை செய்ய முடியும். அது எனக்கே ஒரு உறுத்தல் வந்து நான் சொன்னேன், இல்லை சார் நான் மறுபடியும் நீங்களே சொன்னால் கூட நான் படம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. ஏன்னா மறுபடியும் நான் ஏதாவது ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிக்கின்னு ஒரு நல்ல பொசிஷன்லேருந்து நான் உங்களை கூப்பிட்டு நான் ஒரு படம் பண்ணலான்னு சொல்கிறேன் சார், அது வரைக்கும் நம்ம பண்ண வேண்டாம் உங்களோட அப்படின்னு. சில நேரத்தில் சில நேர்மையே வந்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ நான் பேசுகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில பேர் வந்து வெற்றிகரமான அப்படின்லாம் போடுவாங்களே, நான் வெற்றிகரமானன்னு இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. சரிகமா பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் 50வது நாள், அப்பாடி 50வது நாள்னு ஒரு போஸ்டர், அதை பார்த்துட்டு பாலச்சந்தர் சாரே வந்து இவ்வளோ ஹியூமன்லாம் தாங்கவே தாங்காதியா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி சுந்தரம் சார் தான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு மாற்றம். உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்தை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை, அந்த ஆடியன்ஸே இப்போ மாறிட்டாங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளோவும் ஒரு உள்ளே வெளியேங்கிறது கொஞ்சம் நிறைய டபுள் மீனிங் டயலாக்ஸோடு இருந்த ஒரு படம். அந்த நேரத்தில் அந்த ஆடியன்ஸோட ஃபீல் அப்படி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. நல்ல படங்கள் தரமாகவும் அதை சரியான ஒரு அணுகுமுறையோடு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த படம் வெற்றி அடையும். அதனால் பட் உள்ளே வெளியே 2ன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வெளியே 2 அந்த கதையோட பேர். பட் அந்த உள்ளே வெளியோட தொடர்ச்சியாக இருக்காது. புதிய பாதை 2ன்னு ஒன்று வச்சுருக்கேன், டார்க் வெப்புங்கிற பேரில். அது வந்து புதிய பாதையிலேருந்து வேறு ஒரு வெர்ஷனாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பழைய கதை மாதிரி இருக்காது அந்த கதை. இதெல்லாத்தையும் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியல் படங்கள். அகைன் இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படுது. நான் வந்த புதுசுலேயே என்ன ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருந்து அதை நான் தான் மிஸ் பண்ணேன். அப்போ எனக்கு நிறைய மலையாள படங்களோட தாக்கம், மோகன்லால் மாதிரி மம்முட்டி மாதிரி நம்ம ஏன் அப்படி ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் தான் அதை மிஸ் பண்ணேன். இப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஹாலிவுட்டில் கிளின்ட் ஈஸ்ட்வுட்லாம் ஒரு 75 வயசு 80 வயசு ஆனாலும் அவங்க வந்து பிரிட்ஜஸ் ஆன் த மேடிசன் கவுண்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஒரு லவ் ஸ்டோரி. அந்த மாதிரி இப்போ நான் வச்சுருக்கேன் 54ஆம் பக்கத்தில் ஒரு மயில் இறகுன்னு ஒரு கதை ஒன்று வச்சுருக்கேன். ஒரு இளம் பெண்ணோட, என் அழகுக்கு தகுந்த மாதிரி ஒரு இளம் பெண் என்னைக்காவது கிடைக்கும்போது அந்த பொண்ணை வச்சுட்டு அந்த படம் எடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கிறதா எனக்கு தெரியல. நிச்சயமாக என்னுடைய அடுத்த படம் வந்து டெஃபினட்டாக கமர்ஷியலாக வெற்றி பெறுங்கிற ஒரு மாரி நம்பிக்கை இருக்குது. எப்போவுமே அப்படி தான், கொஞ்சம் காலத்துக்கு ஒரு சின்ன சோதனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு தொடர்ந்து ஒருத்தன் அதையே செஞ்சிட்ருக்கான்னா டெஃபினட்டாக அவனுக்கு ஒரு வெற்றி வந்துடும். கமல் சார் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ படங்கள் ஓடாமல் அப்புறம் பார்த்தோன்னா எங்கேயோ ஒரு விக்ரம்னு ஒரு படம் வந்து எதுக்கோ முயற்சி பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து அவருக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி நமக்கு எதன் மூலமாக ஒன்று கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நடித்த படங்களில் உங்களை மிகச்சரியாக கையாண்டவர்கள் அப்படிங்களா யார்? 1000ல் ஒருவனை அடிச்சிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்குது. அது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தேங்கிறது ஒரு விஷயம். அதில் வந்து செல்வராகவனுடைய பங்கு தான் பெரும்பங்கு. வழக்கமாக ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா அது முழுக்க கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர், அது வேற. பட் செல்வராகவனுக்கு இருக்கிற ஒரு அதீதமான கற்பனையும், அது மறுபடியும் ஒரு தடவை அவரே ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரில அந்த 1000ல் ஒருவன், அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் மிக கடினமான ஒரு பாத்திரம். அது அவ்வளோ சாதாரணமாக நடிச்சிட முடியாது அந்த கேரக்டர். இப்போ நான் சொல்கிறது என்னுடைய தன்னடக்கத்தெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு பேசினோம்னா கூட அது வந்து ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த படம். இன்றைக்கி கூட அங்கே அதை ஸ்க்ரீன் பண்ணி காட்டும்போது நினச்சி இதெல்லாம் எப்படி நம்மளால் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஒரு புது டைமென்ஷனில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அது ஒரு அதில் டான்ஸ் உட்பட அவர் நினைக்கிறது வர வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பார். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், படம் பிடிச்சது கிடையாது, அடம் பிடிச்சார் அவருன்ட்டு.
அப்படி அப்படியே உட்காந்துருப்பாரு. ஒரு 3-4 மானிட்டர் இருக்குது, 4-5 மொபைல் இருக்குது. அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பார், அது பார்ப்பாரு. சரியாகணும்னா ஏஞ்சி போயிடுவார். அவ்வளோதான். 1000 பேர் கூட்டம். 1001 தினம் 1000 பேர் இருக்கும் கூட்டம். அதில் அந்த ஒரு ஷாட், இப்போ நான் டான்ஸ் வந்து எனக்கு வரைக்கும் எனக்கு வந்துட்டா கூட ரீமாசனுக்கு வராது. அது பெரிய காமெடி. நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஆடிப்பேன். ரீமாசன் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணாக வந்து அந்த நான் ஒரு மூமெண்ட் பண்ணி முடித்த உடனே அது மேலே ஃபினிஷ் ஆகும் அந்த ஷாட். கடைசியில் அந்த பொண்ணு சொதை பிடிச்சிட்டு நான் மறுபடியும் பண்ணணும். அப்படியே உயிரே போய்டும் நமக்கு. நான்லாம் போய் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், தயவு செய்து எப்படி அட்லீஸ்ட் இவர்கிட்டயும் போய் சொல்லியிருக்கேன், சார் அது என்னோட கட் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல சார், அந்த மூமெண்ட் இல்லாமல். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்வார். அந்த படம் மட்டும் அவருக்கு வெற்றி அடைஞ்சதுன்னு வச்சுங்களேன், அவருடைய லெவலே இன்னைக்கு வேற எங்கேயோ ஒரு லெவலில் இருந்திருக்காரு. அது அப்படியே அவரை பின்தங்கி வச்சுட்டு ஒரு 12 வருஷம் கழிச்சு ரசிக்கிற இந்த ரசிகர்கள் அந்த மாதிரியான விஷயம். அதனால் நான் பண்ணதில் பெஸ்ட், அதாவது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நிச்சயமாக 1001. அதுக்கு இணையாக இன்னொரு படத்தை என்னால் சொல்லவே முடியாது அந்த மாதிரி. அதே மாதிரி நான் ரசித்த இன்னொரு டைரக்டர் வந்து கிருஷ்ணவம்சி. அந்த புறம்னு ஒரு படம் நான் தெலுங்கில் வந்தது தமிழில் பண்ணேன். பிரகாஷ் ராஜ் நடித்த படத்தில் ஜெகபதி பாபு பண்ண ரோல் நான் இங்கே பண்ணேன். அதுக்கு ஒரு நல்ல பேர் வந்தது. அதே மாதிரி சொர்ணமுகி வந்து அது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வசனங்கள் அது மூலமாக. நடிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தா டெஃபினட்டாக 1001. நான் நடிக்காத ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா அழகின்னு சொல்லலாம். அதில் ஒன்றும் நடிக்கலாம் கிடையாது, காதல் தான். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் மணிரத்னம் படத்தில் நடித்தது எப்படி இருந்தது பண்ணியன் சார்? மறுபடியும் இன்றைக்கி WCCயில் வந்து ஒரு 4-5 ஷாட்டு காமிச்சாங்க. அது அப்படியே பயங்கர கம்பீரமாக இருந்தது. எனக்கு மணி சார் வந்து எனக்கு பெரிய காதல் எனக்கு. அப்புறம் கீர்த்தனா வச்சு அவர் படம் பண்ணதுக்கப்புறமேல அது ஒரு பெரிய கடமை. இவருக்கு என்ன செய்யணும், சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் எனக்கு அவர் மேலே அவருக்கு பயங்கர. கீர்த்தனா வந்து கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஹாய் மணி அப்படிலாம் பேசுவாங்க. நான் அவரை பார்த்தா பதறியே நிற்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு அவரை. ஸோ அப்படின்னு நமக்கு இன்னும் அந்த இது வரல. என்னுடைய அமெரிக்க நண்பர்கள் நிறைய பேர் கால்மி கோபி அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு இப்படி வரது கிடையாது. அது சாரும் தான் நமக்கு பேசி பழக்கம். ஸோ அப்படின்ட்டு சுஹாசினி நானும் புதிய பாதை வந்த புதுசில் எனக்கு இருக்கிற அந்த பரபரப்பில் ஒரு நாள் சுஹாசினி ஃபோன் பண்ணி ஒரு டிவி சீரியல், அது பெண்ணுன்னு ஒரு சீரியல், அதை வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் விஜய் சேதுபதிக்கிட்ட போவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து ஒன்று பண்ணுவாங்க. சரிங்க நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன், பட் ஒரே கண்டிஷன் மணி சார் வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். அப்புறம் அவங்க போய் பேசிட்டு வந்தாங்க, ஓகேன்ட்டாருன்னு. அப்படி தான் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அருமை. அப்புறம் அது பண்ணும்போது நான் அப்படியே அவரை ரசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நீண்ட வருஷங்கள் கழிச்சு எனக்கு இந்த படத்தில் பொன்னியின் செல்வனில் எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் 2-3 கதாபாத்திரத்தை நான் வேண்டான்னு சொல்கிற லெவலுக்கு. அவர் 100 நாள் 150 நாள் டேட்னு சொல்லும்போது என்னால் அப்படி முடியல. ஏன்னா அப்போ நான் இரவு நிழல் பண்ணிட்டு இருந்தேன், அதில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சுழல் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு பாத்திரமாக தவிர்த்து கடைசியில் அந்த சின்ன படவேற்றியார் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் அவர் ஷூட்டிங் அப்போ எனக்கு அவருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, எனக்கு அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமே இல்லாமல், ரஜினி சார் மேடையில் சொல்கிறார்ல அந்த மாதிரி கஷ்டம்லாம் எனக்கு அவரோட ஜாஸ்தி ஏற்படல. நான் நடிக்கிறதையும் அவர் ரசிக்க ஆரம்பித்தார். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய படத்தை ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் எடுக்கக்கூடிய ஒரே டைரக்டர் மணிரத்னமாக தான் இருக்க முடியும். அவ்வளோ ஃபாஸ்ட். யானை குதிரை இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அப்படியே ஆப்போசிட். ஆமாம், அப்படியே ஆப்போசிட் ஆங்கிள் போகிறாரு. உட்கார்றது கிடையாது. நான் கூட கேட்டேன், ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டுக்கு எல்லாரும் வரத்துக்குள்ளே அவர் முன்னாடி வந்து நின்றுட்டு கையில் ஒரு கப்பில் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு, நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன சார், நான் நினச்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக. இப்போ நான் சொன்னேன்ல கால் மேலே காலை போட்டுட்டு ஒரு படம், அந்த சூழ்நிலை நீங்கள் எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? இல்லை இந்த செட்டில் வந்தால் தான் இதை நான் யோசிச்சிருப்பேன் என்ன ஷாட்டுன்னு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் பெட்டராக ஒரு ஷாட் இங்கே எடுக்கலான்னு சொல்லிட்டோம், அது என்னன்னு யோசிக்கிறேன் நான் அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி நானும் அவருடைய சீக்கிரமாக போயிட்டு அவரோட நின்றுட்டு அவர் எதை பார்க்குறாரு எதை பண்ணுறாரு. அவர் வழக்கமாகவே அவருடைய வசனங்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப, அது எப்படி இதை நான் யோசிச்சுட்டு போனது பொன்னியின் செல்வனை எப்படி இப்போ மௌன ராகத்தில் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னா டைவர்ஸ் வேணும் அப்படின்னு எப்படி எடுப்பார். ஆமாம், அதை எப்படி எடுப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு போனேன். அங்கே போய் அதே மாதிரி தான் அவ்வளோ பெரிய சீன்ஸை கூட எவ்வளோ சின்னதாக சுருக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக சுருக்கியிருந்தார். நீங்கள் காதலிக்கும் போது அவளுக்கு வந்து கணத்தில் குழி விடலையான்றதுலாம் நமக்கு தெரியாது, காதல் வந்துட்டுனா. அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு இயக்குனரோட போய் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்க குறைகள் தெரியாது, வெறும் நிறைகள் மட்டும்தான் தெரியும். ஜெயராம் கூட அந்த மேடையில் அன்றைக்கி சொன்னார், என்னை வந்து ஒரு பெரிய குதிரையில் வரணும்னு சொன்னால் எனக்கு குதிரையும் ஓட்ட தெரியாது, ஒன்றும் ஓட்ட தெரியாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் கிடையாது. அப்புறம் நானாக போய் ஒரு சின்ன நொண்டி குதிரை மாதிரி ஒரு குதிரையை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். இவருக்கு வச்ச குதிரை வேற ஒன்று, அதில் வர சொல்லுங்க அப்படின்னு. கவலையே படல. இன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நாள், போங்கடா ஏறுறா அந்த குதிரையில் ஏறி அப்படி வந்துட்டேன். நான் சொல்கிறது வந்து அந்த நேரத்தில் வேறு எதுவுமே நமக்கு தோணாது. அவர் சொல்கிறாரு நம்ம செஞ்சிடுவோம், அந்த மாதிரி எல்லார்ட்டையும் நமக்கு தோணாது.
கரெக்ட். நமக்கு வந்து நமக்கே அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் ஏற்படணும். நமக்கு நல்லா பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். நான் உங்கள ஆரம்பத்துலேருந்து ரொம்ப இப்போ இல்லை, நான் வந்து நீங்கள் பாரதிய சார்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்தில் இருந்தே நீங்களே சொல்லுவீங்க டைரக்டர்கிட்ட, டைரக்டர் சார் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ரேவதி ஃபேஸு பூவு கட் பண்ணி போட்டு அந்த கதைலாம் இங்கே நடக்காது சார். கைதி டைரப்போ இது கதை. அதனால் இந்த கதையை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்படியே நினைப்பேன். இப்போ இந்த மனுஷனுக்கு என்ன தைரியம் இருக்குது. சித்ரா சீட் அந்த சில்வர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவர் போவார், அந்த தனிமை அந்த மாதிரி. அது மாதிரி நான் அவங்கள ரொம்ப நல்லா ரசிச்சுட்டுங்க. ரொம்ப ரசிக்கிற ஒரு மனிதர், மதிக்கிற ஒரு மனிதர்கிட்ட வந்து பேசும்போது நமக்கு வர விஷயம் வேறையாக இருக்கும். சில டைரக்டர்ஸை பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து கொஞ்சம் ஏமாத்துறாங்க அல்லது விஷயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மள அறியாமல் நமக்கு வந்து நம்மளுடைய வேலையெல்லாம் அதில் கொண்டு போய் போடலாம், எப்படியாவது தப்பிக்கணும்ல நம்ம அப்படின்னு லெவலுக்கு இருக்கும். அந்த படத்தில் ஐஸ்வர்யாவோட பணியாற்றுது. ஐயோ கடவுளே, சில நேரத்தில் ஒரு பயங்கர சிரிப்புன்னு வந்துடும், பசங்க எப்படிடா இப்படி நினைக்கிறாங்கன்ட்டு. அந்த ஐஸ்வர்யாவோட நான் பேசினது பழகினதெல்லாம் நிறைய. நான் அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அபிஷேக் பச்சனை விட அதிகமாக. அதாவது அவர் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் வீடியோகள்லாம் பார்ப்போம். அவர் வந்து அவங்க குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றது, அப்புறம் அவங்க மாமியாரும் அவங்களும் வந்து அந்த மேடைக்கு வரும்போது மாமியார் எப்படி நின்றுட்டு இருக்கிறது, இவங்க எப்படி நின்றுட்டு இருக்கிறது. அமிதாப் பச்சன் வந்து அது அமிதாப் பச்சனும் ரேகாவும் வரும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன, இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பேன். வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேச ஆரம்பித்தோம். நமக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் பேச முடியாது. ஆனால் இவங்களுக்கு இங்கிலீஷை தவிர ஒரு ஒன்றும் தெரியாதுன்னு போது நம்ம பேசியே தீரணும், வேறு வழி கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தை நம்மளால் விட்டுற முடியாது. அப்புறம் நிறைய பேச அவங்க கேட்டாங்க, இதெல்லாமா நீங்கள் கவனித்து வச்சுருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாங்க, நான் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் உங்களுக்கு கவனிச்சிருக்கேன். அப்புறம் அவங்கள பார்த்து நம்ம ரொம்ப மிரண்டு போனது என்னென்னா, ஒரு டேக் கூட அவங்களால ஒன்மோர் வந்தது கிடையாது. அப்படியா? ஆமாங்க, ஒரு டேக் கூட வந்தது கிடையாது. அதுதான் அவங்களுடைய நான் நினச்சிட்டு இருக்க அழகுன்றது. அதான் காலைல வந்து உட்காந்து அதை படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வணக்கம் சொல்லுவாங்க, பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்களே தவிர ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6:20 6:15க்கு ஷாட் வைக்கிறாரு. சன் செட் ஆகிட்டே இருக்குது. ஒரு பெரிய ரவுண்ட் ராலி மாதிரி போட்டு யாரோ பேசி ஐஸ்வர்யா கிட்ட வந்து அவங்க பெரிய டைலாக் பேசணும். எனக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா அன்றைக்கி வந்து நான் போகணும், இன்னொரு ஆர்டிஸ்ட் போகணும், நாளைக்கு அவங்க கிடையாது. அவங்கள ஒரு சின்ன தப்பு கூட பண்ணல. அவ்வளவு அழகாக, அவ்வளவு அது நான் நினைக்கிறது அந்த கர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய அழகு. அதுதான் உலக அழகிக்கான அழகாக இருக்க முடியும். அப்படி நான் அவங்கள ரொம்ப மரியாதையோடு நேசிக்கிற விஷயம். அந்த டைமில் தான் நான் ஒத்த செருப்பை பற்றி அவங்ககிட்ட சொன்னேன், நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு அவங்க சொல்லி தான் அபிஷேக் பச்சன் அந்த படத்தை பார்த்தேன். இந்தியில் அந்த படம் உருவாங்க அவங்க தான் காரணம். அவங்க சொல்லி அப்புறம் அபிஷேக் பார்த்து அப்புறம் அமிதாப் பார்த்து அதுக்கப்புறம் தான் அதனால் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஃபங்க்ஷனுக்காக நேரு இண்டோர் ஆடிட்டோரியத்துக்கு போகும்போது அவங்க முன்னாடி நின்றுருந்தாங்க, நான் பின்னாடி போயிட்டு இருந்தேன். இப்படி எதுக்கும் திரும்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு வா இவங்களாம் சொல்லிவிட்டு யூ கோ ஃபஸ்ட் அப்படின்னு கை வச்சு முன்னாடி என்னை அனுப்புனாங்க. இல்லைங்க நீங்கள் போங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் போங்கன்னாங்க. அது கமெண்ட்டில் ஒருத்தர் போடுறான், எப்படி நீங்கள் ஐஸ்வர்யா உங்கள் மேலே கை வைக்க சம்மதிச்சிங்க, எப்படி ஐஸ்வர்யா உங்கள் மேலே கை வைக்கலாம், அதுக்கு எப்படி நீங்கள் சம்மதிச்சிங்க. நான் சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற காமெடி. என்னடே ஐஸ்வர்யா கண்ணு பட்டாலே போதுன்னு நினைக்கிற பதில் கைப்பட்டாது அது ஒரு குத்தம்னு வேற வந்து சொல்கிறீங்களா நீங்கள். அப்படி உழுந்து சிரிச்சிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரியான விஷயம். ஸோ அந்த படம் நடந்ததுக்கு காரணம் வந்து இந்த வெற்றி பெற்ற ஒரு பெண் இருப்பான்ற மாதிரி இன்னும் ரிலீஸ் ஆகாத படத்துக்கு பின்னாடி அந்த பெண் தான் இருந்தா. தெரியல அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அவங்க எனக்கு சேர வேண்டிய சம்பளத்தெல்லாம் கொடுத்து ஒரு 2-3 தடவை கேட்டோன்னே சம்பளத்தையும் கொடுத்துட்டாங்க மொத்தமாக. முதல்ல வந்து நம்ம படத்தை இப்போ தமிழில் இருந்த அதே மாதிரியான ஒரு அவநம்பிக்கை அந்த படத்துலையும் இருந்தது. அபிஷேக் மட்டுமே நடித்து ஒரு முழு படம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தயக்கங்கள் இருந்ததாக தோணுது. அப்போ இவங்க கொஞ்சம் சொன்ன விலைகள் வேறையாக இருந்தது. அப்புறம் அந்த நேரத்தில் அது பிஸ்னஸ் ஆகலை அந்த டைமில். அப்புறம் அதை நான் கேட்டேன், நீங்களே ரிலீஸ் பண்ணலாமே அப்படிலாம் கேட்டேன். அப்புறம் அவங்க வீட்டில் கொஞ்சம் ஏதோ பிரச்சனைகள் கொஞ்சம் நாளாக ஓடிட்டுது, எது உண்மை போய் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அந்த படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆச்சுன்னா மகிழ்ச்சி, அவ்வளோதான். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல இயக்குனர், நடிகர் மட்டும் இல்லை, நல்ல ரசிகரும் கூட. தமிழ் சினிமாவில் உங்களை ஆச்சரியப்படுத்திய 3 கதாநாயகர்கள், 3 கதாநாயகிகள், 3 இயக்குநர்கள்லாம் யார் யார்? தியாகராஜன் குமார்-ராஜா வந்து என்னை மிரட்டின டைரக்டர்ஸில் ஒருத்தர். அது வந்து வெறும் படமாக மட்டுமே இல்லாமல் அவருடைய வாழ்வியலாகவே பார்த்தோம்னா இவ்வளோ திமிரு தெனாவட்டு ஒரு கதை முடிஞ்ச உடனே அடுத்த கதைக்கு யோசிக்காமே இருக்கலாம். ஆனால் யோசிச்சா அது வந்து பிரமாதமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப ஹம்பிளாக பேசிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ நல்ல பெரிய விஷயங்களை வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி கூட நான் யார்கிட்ட சொன்னேன், வசனம்னா எப்படிலாம் இருந்தது. KS கோபாலகிருஷ்ணன் எழுதுலேருந்து, ஆரூர் தாஸ் எழுதுனதுலேருந்து, கலைமணி சார்லேருந்து, பாக்யராஜ் சார் வரைக்கும். உனக்கு ஏன்டா அவங்க அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அவர் எனக்கு அப்பா, அவ்வளோதான் அந்த வசனமே.
அதுக்கு போய் அதுக்கு பிடிக்கும்னு நான் வேறு ஒன்று சொல்லணுன்ற மாதிரி. அதெல்லாம் மணிசாட்டை ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. பொறாமையோடு பார்க்குறது வந்து நம்ம பிரேம்குமார் 96 மெய்யழகன். மெய்யழகன்லாம் வரும்போது நான் நினச்சிட்ருக்கேன், இப்போ நம்ம ஒத்த செருப்பு ஒரே ஒரு ஆள் நடிக்கிறோம். அவங்க 2 பேரை மட்டுமே வச்சுட்டு, அதுவும் 2 மேல் மட்டுமே. அது வந்து சில இடங்களில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஒரு லேகான ஒரு ஃபீலிங் வந்துடுச்சே தவிர, பிரமாதமான ஒரு முயற்சி. அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய இது வேணும். அப்புறம் பார்த்தோம்னா நிறைய டேரக்டர்ஸ், இப்போ நான் வந்து அது 1 2ன்னு சுருக்கிட முடியாது போல இருக்கு. லப்பர் பந்து பிடிச்சிருக்கு, மகாராஜா பிடிச்சிருக்கு. இப்போ வந்திருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பிரமாதமான டேரக்டர்ஸாக இருக்காங்க. அப்புறம் என்னுடைய ரொம்ப ஃபேவரட் வந்து விஜய் சேதுபதி. நடிகர். அது எங்கேயோ ஒரு நடிகர் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்னையும் அவரே ரிலேட் பண்ணுவார். சார் இதே ரூட்டு தான் சார், நம்ம ரூட்டும் உங்கள் ரூட்டு தான் சார் அப்படின்னுவார். யாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ உங்களை மாதிரி தான் சார் இப்போ விஜய் சேதுபதி அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கனெக்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை மணிகண்டன்ட்ட கேட்டீங்க, உங்களுடைய இதில் எங்கேயாவது பார்த்திபன் தெரிகிறாரா அப்படின்னு ஒன்று கேட்டீங்க. அதனால் சமீபத்தில் மணிகண்டன் வந்து அதே மாதிரி பாதையில் ஒரு, இப்போ நான் இவர் அவர், அதனால் பிடித்த நடிகர்கள் 3 பேர் கேட்டீங்க, பார்த்திபன், மணிகண்டன், விஜய் சேதுபதி. லப்பர் பந்தில் அந்த சுவாசிகா அந்த பொண்ணு வந்து ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து சந்திச்சிருக்காங்க. முதல்ல நடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ நான் ஏதோ ஆடிஷன் எடுத்துகிட்டு ஏதாவது வாய்ப்பு வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். படம் பார்த்துட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்க எங்கே இருக்காங்கன்னு பேசினேன். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சார் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த டயலாக் கூட எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது அப்படின்னாங்க. பட் இந்த 13 வருஷம் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தளர்ச்சி அடையாமல் தொடர்ந்து போராடுது. பெண்களுக்கு வந்து வழக்கமாக என்னன்னா, ஒரு 20 வயசு வந்தோடனே ஒரு பயம் வந்துடும். 25 வயசு வந்தோன்னா பயங்கர ஷேட்டர் ஆகிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் எத்தனை வயசு ஆனாலும் அதுக்கான ஒரு சரியான ஒரு ரோல் வரும்போது பரிமளிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பிரமாதமான விஷயமா அந்த பொண்ணு பண்ணாங்க. அதே மாதிரி விடுதலையில் வந்து அந்த பவானி ஸ்ரீ, சஞ்சனா நடராஜன் அந்த பாட்டில் ராதா படத்தில் அது உதிரி பூக்கள் அப்போ நம்ம பார்த்தா அந்த அஸ்வினி மாதிரி இருந்தது. அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அப்புறம் இது நடிப்புன்னு இல்லாத மாதிரி, இப்போ எனக்கு பிடிச்சது வந்து நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், நடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு சம்பளத்தெல்லாம் கொடுத்துட்டு நடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நடிப்பு இல்லாத ஒரு, இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸை சொல்ல முடியும், 1 2ன்னு இதில் சுருக்கிட முடியாது. அதே மாதிரி தினேஷை நம்ம குறிப்பிட்டே தரணும். இதில் நான் சொல்லிகிட்டே வரும்போது அப்படி அதை மிஸ் பண்ணிட்டேன். தினேஷோட இப்போ சங்கர் கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற மாதிரியே தெரியாது. அவர் லுங்கியை கட்டி விட்டு, ஆனால் அந்த டைரக்டர் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணணும். என்னென்னா அந்த லுங்கியை கட்டிட்டு ஒருத்தர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான்றதும் அதெல்லாம் முதல்ல ஒருத்தன் யோசிக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் அதோட பெரிய விஷயம். நீங்கள் பல பேர் குருவாக இருந்திருக்கீங்க, அவங்கள பற்றி உங்களுடைய பார்வை என்ன? விக்ரமன் வந்து மணிங்கிற பேரில் என்கிட்ட ஒர்க் பண்ணார். பல நேரத்தில் நான் உணர்றது வந்து நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்குறோம்னா அதில் வந்து நான் டைரக்டராக இருக்கேன், அவங்க அசோசியேட் டைரக்டராக கோ டைரக்டராக இருக்காங்களே தவிர நம்மளை விட திறமையானவங்களும் அதில் இருப்பாங்க, நமக்கு ஈக்குவலாகவும் இருப்பாங்க, மேலேயும் இருப்பாங்க. சூழ்நிலை காரணமாக கூட பெரிய பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு இப்போ வர ஒரு டைரக்டருக்கு பின்னாடி பின்பலமாக இருப்பாங்க அவங்க. அதனால் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணவங்க பூரா நம்மக்கிட்ட தான் கற்றுக்கிட்டோன்னு அவசியமே கிடையாது, கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கணும்னு. இப்போ நான் பாக்யராஜ் சார்கிட்ட போகும்போது எனக்கு ஒரு திறமை இருந்தது, நான் போய் கதை சொல்லி தான் போய் சேர்ந்தேன். ஆனால் அதை போய் பாலிஷ் பண்ணுறது தான் அந்த இடம். அந்த இடத்துக்கு போனோன்னா அவருடைய வெற்றிக்கு என்னெல்லாம் சூத்திரமோ அந்த சூத்திரத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது மாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி மணி வந்து என்னோட ஒர்க் பண்ணார் விக்ரமன்ற பேரில். அப்புறம் அவர் அடைஞ்ச வெற்றிகள்லாம் பார்த்தா இது நமக்கே சம்மந்தம் இல்லாத வெற்றின்னு தெரிஞ்சுது. எல்லாமே ஸ்லோ ஜூப்ளி ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பெரிய, அது வேற ஒரு லெவலில் இருந்தது. அதனால் அவருடைய வெற்றிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. கருப்பழனியப்பன், நான் அவரை சந்திக்கும் போதே ஒரு விகடனில் இருந்த சுபா அவங்க மூலமாக தான் நான் அவங்கள சந்தித்தேன். சந்திக்கும் போதே அவர் ஒரு பிரமாதமான அறிவு. பல நேரத்தில் அந்த மாதிரி நமக்கு இவரை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நமக்கு தமிழில் ஏதாவது தெரியலனா அவரை கொஞ்சம் கேட்டுக்கலாம், ஒரு நல்ல புஸ்தகத்தோட பேரை சொல்லுங்களேன் நீங்கள் அப்படின்னு. அவங்க குடும்பத்தில் போய் பார்த்தா இவருடைய அறிவு வந்து ஆச்சரியம் இல்லைன்ற மாதிரி இருக்கும். அவங்க அப்பாவும் அப்படி தான் இருக்கார், அவங்க அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க, எல்லாருமே அப்படி இருக்காங்க. ஒரு நூலக சாலைக்குள்ளேயே அவங்க இருக்கிற மாதிரி. அவர் பேச ஆரம்பித்தார்னா, இப்போ நான்லாம் போனால் கிளாப்ஸ் வாங்கிட்டு வரேங்கிறது என்னுடைய சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு 2 பிட்டு போட்டுருவேன் முன்ன பின்ன. அவர் வந்து ஒரு நதி மாதிரி அப்படியே ஒரு பயங்கர ஒரு ஃப்ளோ, அதை பார்த்தா நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி கருப்பழனியப்பன். அப்புறம் அவர் வந்து பார்த்திபன் கனவுன்னு என் பேரில் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி, இப்போ நான் எப்படி எங்கள் டைரக்டர் மேலே ரொம்ப பெரிய அன்பும் மரியாதையும் வச்சுருப்பேனோ அந்த மாதிரி கருப்பழனியப்பன்ட்ட வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து என்னோட ஒர்க் பண்ணுற காலத்தில் நான் ஏதோ நடிக்க போகும்போது அவரோட ஒர்க் முடியாத நேரத்தில் அவர் வேற எங்கேயோ வெளியில் போகும்போது கூட நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் மாத சம்பளம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எனக்கு தெரியல. அதை வந்து இப்போ வந்து அவர் நம்ம நேர்காணலே சொன்னார்.
அதை வந்து அவர் சொல்கிறது. அதே மாதிரி அவர் முழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் மெதுவாக கதவை திறந்துட்டு வெளில போவேன். அது இப்போ கூட நம்ம அசிஸ்டன்ட்ஸ்லாம் சொல்வேன். நாங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தோம். எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்குவோம், ஒரே ஹாலில் படுத்துக்குவோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சினிமாவை தவிர ஒரு ஒன்றுமே இல்லைன்னு. அந்த மாதிரி கருப்பழனியப்பன். அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து மிஸ்டர் வினோத், வினோத். அவர் வந்து என்னோட ஒரு படம் ஒர்க் பண்ணார். உட்காருன்னா உட்கார மாட்டார். அந்த மாதிரி ஒரு 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 இண்டிவிஜுவல் கேரக்டர் அவர். அவர் எப்போ ஒர்க் பண்ணாருன்னே தெரியாது. அந்த லெவலுக்கு ஒருத்தர் அந்த அந்த படத்தில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருந்ததுன்னா, செட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார். டிஸ்கஷன் அப்போ பேசுங்கன்னா பேசவே மாட்டார். அவ்வளோ ரொம்ப ரிசர்வாக அல்லது என்ன மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸில் இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவருடைய வெற்றியை பார்க்கும்போது இவர் நம்மகிட்ட ஒர்க் பண்ணலன்ற மாதிரியே நமக்கு தோணும். அந்த மாதிரி வினோதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்புறம் எழில் என்கிட்ட ஒர்க் பண்ணார். அப்புறம் அவரும் அப்படி தான் நிறைய வெற்றிகள். அவரும் பெரிய துள்ளாத மனம் துள்ளும் அந்த மாதிரி பெரிய வெற்றிகள். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சில சில படங்கள் பண்ணிவிட்டு. அப்புறம் இப்போ என்கிட்ட இருக்கிறதுல கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். அவர் எப்போ டைரக்டர் ஆவாருன்னு அவரை விட நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அவ்வளவு திறமையான ஒருத்தர். அப்புறம் தமிழரசன் ஒருத்தர் என் கூட எல்லா படத்தோட டிஸ்கஷனில் இருக்கார். அவரும் டைரக்டர் ஆகணும். அதே மாதிரி குமார்னு ஒருத்தர் மிகப்பெரிய புத்திசாலி. நம்ம கருப்பழனியம் படம் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு புத்திசாலி. அவருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. நீங்கள் கேட்டீங்க உங்களுக்கே இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலன்னு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவங்களுக்கே ஏன் இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் கிடைக்கிற வாய்ப்பை விட இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குன்னா புதுமுகங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதிகம். ஆமாம். இப்போ உங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் உடனே ஓடி போய் ஒருத்தர்கிட்ட சொல்வீங்க, இந்த மாதிரி ஒரு புது பையன் வந்தாங்க. அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆட்கள் கிடைக்கிறத விட புதுமுகங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாரும் சாதிச்சிட்டாங்க. லப்பர் பந்து மாதிரி, பாட்டில் ராதா மாதிரி. பாட்டில் ராதாலாம் ஸ்க்ரீன் பிளே அதுவுமே வேறு ஒரு லெவலில் இருக்குது. நம்ம எந்த படங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நம்ம சினிமாவுக்கு வந்தோமோ அந்த நிலையை நோக்கி இப்போ தமிழ் சினிமா நகர்ந்துட்டு இருக்கின்றது சந்தோஷமாக இருக்குது. அதனால் என்கிட்ட இருந்தவங்க எல்லாரும் வெற்றி பெறதும் இப்போ இருக்கிறவங்க வெற்றி பெறதும் தான் என்னுடைய சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பொதுவாக எப்படி இயக்கும்போது நடித்து காட்டுவீங்களா, இல்லை அவங்க நடிக்கும்போது பார்த்துட்டு அதில் திருத்தங்களை சொல்லுவீங்களா? இப்போ ஊர்வசி மாதிரி சில பேரோட ஒர்க் பண்ணும்போது புள்ளக்குட்டிக்காரங்களை அவங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து நான் எப்படி துருன்னு போய் செட்டில் போய் இதெல்லாம் சொல்லட்டுமா, நான் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு டைரக்டர் போய் டார்ச்சர் பண்ணுறோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஊர்வசி வந்து செய்வாங்க. அதில் ரசிக்கும்படியான சில விஷயம் இருக்கும். இல்லைம்மா இது வேணாம், இங்கே கொஞ்சம் சட்டிலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயம் இருக்கும். மற்ற நேரத்தில் அநேகமாக நான் நடித்து காட்டுவேன். ஏன்னா நான் எழுதும்போதே அதை மனசில் வச்சுட்டு தான் இப்படி நடித்தா இந்த சீன் கரெக்டாக இருக்கும்னு முடிவு பண்ணிவிட்டு எழுதுறதுனால அதை நான் நடித்து காட்டுவேன். இப்போ தம்பிராமையா மாதிரி ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டாக நான் நடித்து காட்டுவேன். ஏன்னா அவர் நிறைய படங்களில் பண்ணிட்டாரு. அந்த ஷேடு இதில் வந்துடக்கூடாதுன்னா டெஃபினட்டாக நம்ம ஒன்று நடித்து காட்டணும். அப்படி தான் செல்வராகவன் மூலமாக எனக்கு 1001 வந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பார்த்திபனே அதை பார்க்காம இருந்ததுக்கு காரணம் அந்த மாதிரியான ஒரு விஷயம். அந்த மாதிரி நான் டெஃபினட்டாக அவர்லாம் பண்ணுறாருன்னா நிச்சயமாக நம்ம அவங்களுடைய பழைய ஷேடோ அதில் வந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் நடித்து காட்டுவேன். அதனால் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதெல்லாம் நடித்து காட்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதில் இருந்தது. அதனால் அப்படி பண்ணுறேன். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் போன்ற இசையில் இமயங்கள் 2 பேரோட பணியாற்றிருக்கேன். இது மாதிரி பல இசையமைப்பாளர்களோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. ராஜா சாரை பற்றி நான் எப்போவோ சொல்கிற விஷயம் இப்போ தான் ராஜா சார் வந்து நேர்மையாக ஒத்துக்கிறாரு. எனக்கு இல்லாத கர்வம் வேறு எவனுக்குடா வரும் அப்படிங்கிறாரு. இதை நான் வந்து பல தடவை சொல்லுவேன். அவரை வந்து பெரிய கர்வி அதெல்லாம் சொல்லும்போது, அவர் பண்ணியிருக்க சாதனைக்கு அவர் ரொம்ப தன்னடக்கத்தோடு இருக்காருன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ பெரிய சாதனைலாம் நான் பண்ணால் பாரதிராஜா சொல்கிற மாதிரி பட்டில் மவுண்ட் ரோடில் அப்படி போவேன் நான் அப்படின்னு அந்த மாதிரி அவன் தலைகளை நடந்து போயிட்டு இருப்பான். அவருக்கு வந்து முதல்ல அந்த கர்வப்படுறத கூட நேரம் இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தர். அப்புறம் இப்போ கூட இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, ஒருத்தரை தாண்டி வேற ஒருத்தர் புகழ் பெறுறதுங்கிறது அது அந்த சைக்கிள் அப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் எல்லாரும் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ராஜா சாருக்கு வேற ஒரு மாற்றம் வந்ததுனால உலகம் பூரா இப்போ நிகழ்ச்சி பண்ணி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவ்வளோ மக்களை சந்திக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. இல்லாட்டி அவர் பிரசாத் ஸ்டுடியோலேயே உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு வச்சுங்களேன். இப்படிப்பட்ட உலகத்தை அவர் ரசிச்சிருக்க முடியாது. அதனால் இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அவருடைய லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ஒரு ஹார்மோனிய பெட்டியை வச்சுக்கிட்டு ஒரு 1 man ஷோ மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கெட்ஸ் வந்து வேறு யாருக்கு இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி நான் அவருடைய ஷோ 1-2 நான் தொகுத்து வழங்குறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் நினைப்பேன், இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க இங்கே அப்படின்னா ஒன்றுமே வேணாம், நம்ம அங்கே போய் நான் நின்னா போதுங்கிற லெவலுக்கு தான் இன்னமும் அந்த தன்னம்பிக்கையோடு இருக்கார். அதே மாதிரி இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையான விஷயந்தான். அந்த கர்வம் வந்து வேறு யாருக்கும் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அவ்வளோ கர்வத்துக்கு தகுதியான அவர் வந்து ராஜா சார். முதல் படத்துக்கு அவர் மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொன்னதுலேருந்து இருக்குது. அது பாக்யராஜ் இசையமைப்பாளர். ஆமாம், அவர் இசையமைப்பாளர் ஆனதும் பாண்டியராஜன் வந்து ஹார்மோனி பெட்டி வாங்கிட்டு போகிறத பிரசாத் ஸ்டுடியோ பக்கமாக போகிறதை இவர் பார்த்துட்டாரு. ஆமாம், இவர் வாசிக்கிறது மட்டும் கிடையாது, அவன் பெட்டி வேறு வாங்கிட்டு போய் காட்டுறதுலாம் அது தெரிஞ்சு போச்சு. அதனால் நீயும் பெட்டி வாங்கிட்டு போட்டார். போய் மியூசிக் போடு, எவன் தொட்டாலும் சத்தம் வரும், ஏன் பண்ணு அப்படின்றாரு. நான் மட்டும் பார்த்தாரு பழனிசாமின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார் கூட ஃப்ரெண்டு
அது வந்து பாக்யராஜ் சாருடைய சொந்த படம். அங்கே தான் நான் யாருங்கிற விஷயம் இருக்குது. நான் வந்து சொந்த படம் அவரது பண்ணால் கூட டைரக்டர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அந்த படத்துக்கு நம்ம எப்படியாவது மியூசிக் பண்ணிடலாம், அவர் எப்படியாவது பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். அது ரொம்ப விதவிதமாக சொல்கிறேன். இதை நான் உங்ககிட்ட எனக்கு கேட்டு வாங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் சார், அது சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ராஜா சார்ட்ட ஈஸியாக உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. இல்லை சார், அவர் என்ன சம்பளம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன், பட் நான் வரமாட்டேன்ட்டார். அதனால் இவரை கூட்டிகிட்டு போய் டெய்லி காலில் விழுந்து அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் புதிய பாதை டைமில் சவுந்தர்னு ஒருத்தர் ராஜா சார்ட்ட இருந்தார். அவர் வந்து புதிய பாதை, ஆமாம், படத்தை பற்றி சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வாயான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, அப்புறம் பொண்டாட்டி தேவையை தொடங்கினதும், பொண்டாட்டி தேவையில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து ஏசுதாஸ் மாதிரி சில பேரை கூப்பிட்டு அவர் அப்படி பெருமையாக பாரியா. அப்புறம் அவர் சொல்லுவார், உனக்கு நான் தேவையில்லையா, நிறைய டேரக்டர் நான் எல்லாம் பண்ண முடியாது, பட் உனக்கு நான் தேவையில்லைன்னு வரும். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து உன்னுடைய ஸ்கிரிப்ட்லேயே அவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷமான விஷயம். இதை வந்து நான் கர்வமாக சொல்லலை, அல்லது அதே மாதிரி கர்வமாக சொல்கிறேன். மிகப்பெரிய கர்வம் அடைகிற ஒரு மனுஷனே நான் தேவையில்லையா உனக்கு, ஏன்னா நீ பண்ணிடலாம் இதை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா முதல் படம் நான் அப்படி பண்ணிட்டேன். அதனால் அப்புறம் மறுபடியும் உள்ளே வெளியே அவர் தான் பண்ணார். ஒன்று விட்டு ஒரு படமாவது நான் அவரோட பண்ணுறதும். ஹவுஸ்ஃபுல் அப்போ நான் சொன்னேன், சார் நான் 50% படத்தை முடிச்சிட்டேன் ரீ ரெக்கார்டிங்க்கு, மீதி 50% உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு. அப்புறம் படம் ரீ ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னு நான் சொன்னேன், நான் தப்பாக கணக்கு சொல்லிட்டேன் சார், நான் 25% தான் முடித்தேன், மீதி 75% நீங்கள் தான் சார் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் அவரை உண்மையிலேயே பக்தியோடு தான் பார்ப்பேன். அவர் வந்து ஒரு மேடையில் வந்து என்னை ஏதோ ஒரு தடவை உனக்கு மியூசிக் தெரியுமான்னு கேட்டார். அதை நான் ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கல. நிறைய பேர் அது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் அப்படி சொல்லியிருக்கும்போது நீ என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு மியூசிக் தெரியுமான்னு கேட்டிருக்கணும் நீ அப்படின்னாரு. இதெல்லாம் நம்ம போய் எப்படி போய் எனக்கே தெரியாதுயா மியூசிக், நான் இங்கே வந்து தான் ஏன் கற்றுக்கிட்டேன். அதை வந்து தியாகராஜன் குமாராஜோட இன்டர்வியூவில் அவர் சொல்கிறார், பார்த்திபனை நான் மேடையில் வச்சுட்டு அப்படி கேட்டேன், உண்மையிலே எனக்கே மியூசிக் தெரியாது அப்படின்னா அவருக்கு என்னமோ ஒரு விதமாக உறுத்துது. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸால் மட்டும்தான் முடியும், இல்லாட்டி அந்த கேள்வி அப்படியே தவிர்த்துருக்கலாம் அவர். அப்புறம் ஹிந்தி படம் வந்து ஒத்த செருப்பு ஹிந்தி அவர் தான் பண்ணார், தமிழில் சத்யா சார் பண்ணார். ஹிந்தி பண்ணும்போது ராஜா சார் பண்ணணுன்ட்டு நான் கேட்டேன், ராஜா சார் தான் பண்ணார். எனக்கு எப்படியாவது அவரோட ஒர்க் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்றதுக்காக. அந்த நேரத்தில் வந்து நான் அவர் 7:20க்கு வருவார்னா நான் வந்து 7 மணிக்கெலாம் போய் நிற்பேன். அப்புறம் அவர் என்னை கூப்பிடுவார். அவர் வந்து சம்டைம்ஸ் அவர் வந்த உடனே யாரையும் பார்க்காம உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அவருடைய பூஜை அறைக்கு போயிட்டு தான் நான் பார்ப்பார். அதனால் நான் அவர் வரும்போது நான் அப்படியே மறைஞ்சிக்குவேன். பத்மினியை பார்த்த உடனே ஜெயலலிதா ஒரு சிவாஜி மறைஞ்சிக்கிற மாதிரி நான் மறைஞ்சிக்குவேன். அப்புறம் உள்ளே கூப்பிடுவார், எதுக்காக நீ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்வார். அப்போ நான் சொல்லுவேன், இல்லை சார் நீங்கள் வரீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் உங்களோட பேசலாம், நீயே ஒரு டைரக்டர் தானே, படத்தை காமிச்சிட்டேன், நான் பண்ணிக்க போகிறேன், ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தேன் என்ன. இல்லை நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாது சார், இது பெரிய சந்தர்ப்பம் இப்படி நம்ம பேசுகிறத. இந்த மாதிரி நான் நிறைய பெரிய அறிஞர்களை மிஸ் பண்ணியிருக்கேன். அவங்கள இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆரோட பழகலைன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களை பழகிற இந்த சந்தர்ப்பம், நீ வாயான்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த, இந்த கற்றுக்கிற ஒரு 10 நிமிஷத்தை நான் ஏன் சார் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா இதெல்லாம் உன்னுடைய பெருந்தன்மையா நீ அப்படிலாம் சொல்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லுவார். அது அவர் என் மேலே வச்சுருக்க மரியாதையும் நான் அவர் மேலே வச்சுருக்கமான அன்பா. அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது, சில சண்டைகள் இருக்குது, ஊழல்கள் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ரஹ்மான் சார் வந்து சுந்தரம் சாரை வந்து ஜெயிக்க முடியாத ஒரு மனிதன் நான் சொல்லுவேன். சுந்தரம் சார் வந்து 2 படத்துக்கு அப்புறமேல அவருக்கு நிறைய தோல்வி படங்கள் வந்தது. 2-3 படம் ஆரம்பித்து அந்த படம் சரியாக போகல. கேரடி கண்மணிக்கு அப்புறமேல 2-3 படங்கள் போகல. நான் காரில் போயிட்டுருக்கேன், வித ரேஸ் கார்லாம் வச்சுருப்பேன். இப்போ நான் காரில் போகிறேன், ப்ளஸ் சர்ச் ரோட்டில், அவர் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்காரு. நான் போய் காரை நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் சொல்லுவேன், சார் நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கலாம், போங்க பார்த்துக்கணும், போங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. நீங்கள் ஏதோ எங்களுக்கு கார்ஷீட் கொடுத்து போய் வேலையை பார்த்துட்டுன்னுவார். அப்படின்னா என்னால் கடைசி வரைக்கும் எனக்கு அவரை ஜெயிக்கவே முடியல. பணம் கொடுத்தா எந்த நடிகர்களுக்கு வேணாலும் ஒரு சம்பளம் கொடுத்தா அவங்க நடிக்க வந்துடுவாங்க இல்லையா, நம்ம கேட்டு வரலன்னா லைக்கா கேட்டால் வருவாங்க, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்துடுவாங்க. இவருக்கு எந்த பணத்தாலையும் அவரை ஜெயிக்க முடியாதுன்னு அப்படி நான் சந்தித்த ஒரு மனிதர். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எந்த இச்சைகளாலையும் ஒரு மனுஷனை அசைக்கவே முடியாதுன்னா அது ஏஆர் ரஹ்மான். இந்த இச்சைக்கு மட்டுமே அவர் கொஞ்சம் இசைக்கு மட்டும் வேணால் அவர் அடிமையாக இருக்கலாமே தவிர எந்த இச்சைக்குள்ளும் போகாமல், எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஆசை இருக்கும், அதை செய்கிறதுக்கான துணிச்சல் வராது, அல்லது செஞ்சால் 4 பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோன்றது இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும்ல. நான் கவனித்த வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரி எந்த மேலேயும் ஈடுபாடு இல்லை. அதுக்கு சமீபத்தில் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயமும், அதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக அவங்க மனைவியே ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் ஒரு சிறந்த மனிதனை நான் சந்திச்சது இல்லைன்னு. இந்த சோதனை வரவே இல்லைன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்டும் கிடச்சிருக்காது எனக்கு. அதனால் அவருக்கு அந்த வந்த சோதனை மேலே எனக்கு சந்தோஷம்தான். இதை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம பேசணும்னா நான் 2 புரணி சொல்லுவேன், யாரோ ஒருத்தரை பற்றி நீங்கள் 2 வார்த்தை பேசுவீங்களா, அதை செய்யவே மாட்டார். எப்போவுமே எதை பற்றியுமே அதிகபட்சமாக யாரோ ஒருத்தரை கிண்டல் அடிக்கிறதோ பேசுகிறதோ அதுலேருந்து அப்படியே நகர்ந்து போயிடுறது. அந்த மாதிரி ஒரு மனிதனால் அவ்வளோ தூய்மையாக இருக்க முடியுமான்னு பார்த்தா அது வந்து
ரஹ்மான் சார். நான் இரவு நிழலுக்கு வந்து மற்றவங்க கொடுத்த சம்பளத்தில் ஒரு கால்வாசி கூட கொடுத்துருக்க மாட்டேன் அந்த படத்துக்கு. ஆனால் அதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன்றது அவ்வளோ பிரமாதமான விஷயம். இத்தனைக்கும் அவருடைய அக்ரிமெண்ட்டில் இருக்குது, கெட்ட வார்த்தைகள் அந்த படத்தில் இருக்கக்கூடாது, நியூடிட்டி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஓ அவருக்கு நீங்கள் சைன் பண்ணணும், அதை சைன் பண்ணணும். ஓ நான் அவர்கிட்ட கதை சொல்லி முடிச்சிட்டேன், இரவு நிழல் கதை சொல்லிட்டேன். அவர் சேகர் கபூரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இப்போ என்கிட்ட ஒரு கதை சொன்னார், ஒரு சிங்கிள் ஷாட்டு. அவர் இதை எப்படி சிங்கிள் ஷாட்டில் இவர் எடுப்பார் அப்படிலாம் ஒரு பிரமிப்பு. அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து எனக்கு அந்த அக்ரிமெண்ட் வருது. அதில் படித்து பார்த்தா இதில் எல்லா விஷயமும் இருக்குது. நியூடிட்டி இருக்குது, கெட்ட வார்த்தை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நான் சொன்னேன், தயவுசெய்து நீங்கள் சார்ட்ட கேளுங்க, இதை அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுமான்னு கேளுங்க நீங்கள். அப்புறம் அதில் சைன்லாம் ஒன்றும் வேண்டாம், தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த படம் பண்ணார். அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது அதில் இருந்தது. அதனால் அவர் அந்த மாதிரி படத்தை, அது எனக்கு அவர் மாதிரி ஒருத்தர் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணதும், நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த மியூசிக் இப்போ பேசப்படாதே தவிர இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட டெஃபினட்டாக இறைவனோட. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து நான் அவரோட சேர்ந்து அவருடைய நல்ல இசை என்னுடைய வெளிப்பாட்டுனால, அல்லது அந்த படம் வெளியான விதத்துலையும் அந்த படம் எதிர்பாராத லெவலில் அது சரியாக வராதனால அவருடைய இசை பெருசாக பேசப்படலைங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம். அவ்வளோ பெரிய வாய்ப்பை நான் தானே சரியாக பயன்படுத்திக்கல. இப்போ எனக்கு பதிலாக அந்த இடத்துல வேற ஒரு பெரிய டைரக்டர், அது வெற்றி கொள்கிற ஒரு டைரக்டர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக அந்த இசை பெருசாக போயிருக்கும். அப்படி ஒவ்வொரு நேரத்தில் எனக்கு தோன்றது, நம்ம யாரோட சேரும்போது அந்த அந்த புகழ் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு வகையில் குறைஞ்சிருதோ அப்படின்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டது வந்து ரஹ்மான் சார். நான் இப்போ இமானோட ஒர்க் பண்ணேன், இந்த படம் டீன்ஸ் இமானோட ஒர்க் பண்ணேன். அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவரும் வந்து எப்படின்னா ரொம்ப ஆர்கானிக்காக, ரொம்ப ஸ்பான்டனிட்டியான ஒரு ஆளாக இருக்கார். சத்யா சாரையும் நான் அந்த மாதிரி தான் பார்த்தேன். கதை திரைக்கதை வசனம் டைம்லையோ இல்லை ஒத்த செருப்பு வந்து அவர் தான் பண்ணார். அப்படியே தபஸ் தான். அந்த மாதிரி மிக சில பேர் மட்டும்தான். இன்றைக்கெலாம் வந்து மியூசிக் டைரக்டர் போய் கதை கேட்டோம்னா, கதை சிச்சுவேஷன் சொன்னோம்னா, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு வாரம் கழித்து நான் சொல்கிறேன்னு வாங்கல. அந்த மாதிரி சத்யா சாரும் கிடையாது, இமான் சாரும் கிடையாது. அப்படி தான் நான் 2 பேரோட ஒர்க் பண்ணேன். 2 பேரோட ஒர்க் பண்ணதும் அந்த மாதிரி. அதனால் மறுபடியும் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. சாம் சிஎஸோட ஒர்க் பண்ணணுன்னு இருக்குது. ராஜா சாருக்கு அடுத்தபடியாக இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குன்னு ஒரு பயங்கர பேர் வாங்குறது வந்து சாம் சிஎஸாக இருக்கார். நம்ம என்னை கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் ரசிக்கிறேன், எல்லாத்தையும் ஆராதிக்கிறேன், எல்லாத்தையும் அப்படியே ஒரு பொக்கிஷமாக பார்க்குறேன். நம்ம இந்த சினிமாக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல இருக்கிறதே ஒரு பெரிய வாய்ப்பு. இதில் நான் என்னவா இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய புகழ் பெற்றிருக்கேன், அல்லது நான் எவ்வளோ வசதியோடு இருக்கேங்கிறத விட, எனக்கு இன்னும் இதுக்குள்ளே இயங்குறதுக்கான வாய்ப்பு, இயங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே என்னோட பெரிய சந்தோஷமாக அப்படி தான் பார்க்குறேன். எல்லா படங்களையும் பார்த்துருவீங்களா? அநேகமாக தியேட்டரில் தான் போய் பார்க்குறேன். நம்ம ப்ரிவியூ ஷோவில் பார்த்துட்டு வரும்போது தான் நம்ம மைக்கை நீட்டும் போது நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது வந்து தியேட்டரில் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. அப்புறம் தியேட்டர் தான் என்னுடைய லைஃபே. நான் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு வீடு கட்டினா அதில் ஹோம் தியேட்டர் வைக்காமல் தியேட்டர் ஹோம் தான் அதோட பிளானே. ஒரு பெரிய தியேட்டர் அதுக்குள்ளே நான் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஆசை வச்சுருக்கேன். சமீபத்தில் தமிழ் சினிமாவை மிகவும் பாதித்த படம் தோல்வின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியன் 2, இன்னொரு பக்கம் கங்குவா, அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய படம் கேம் சேஞ்சர். இந்த தோல்வியெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த கேமை சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது. இதே கேம் ஆடிட்டு இருக்க முடியாது, இனிமேல் கேமை கொஞ்சம் மாற்றணும். இப்போ நீங்கள் சொன்னது தோல்வி படங்களுக்கான காரணங்கள். என்னுடைய படம் தோல்வி அடைஞ்சதுக்கே எனக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியல. டீம்ஸ்லாம் பார்த்தேன்னா எனக்கு தெரியல என்னத்துக்காக இந்த தோல்வி வந்ததுன்னு தெரியாதப்போ, நான் சம்மந்தப்படாத ஒரு படத்தோட தோல்வியை வந்து அதை ஆராய வேண்டியது அந்தந்த படத்தோட இயக்குனர். சமீபத்தில் சங்கர் கூட கேம் சேஞ்சரை பற்றி சொல்லியிருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேர படமாகிடுச்சு. அதை சுருக்கும்போது அதோட எசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் கேம் சேஞ்சரோ அந்த மாதிரியான மிகப்பெரிய படங்களோட தோல்விங்கிறது டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரி அப்படியே ஒரு அசைக்கிற ஒரு விஷயம். இப்போ என்னுடைய படங்களோட தோல்விங்கிறது என்னை மட்டுமே பாதிக்கிற விஷயமா இருக்குது. பட் அந்த மாதிரி படங்கள் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அதனால் அதை வந்து தொடரக்கூடாது. டெஃபினட்டாக அது மாதிரியான படங்கள் வெற்றி அடையும். இத்தனைக்கும் அந்த படங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரிய ஓப்பனிங் அந்த ஒரு ஷோக்கு தான் தாங்கும். அந்த ஒரு ஷோக்கு மேலே அது கிடையாது. நீங்கள் அந்த விளையாட்டெல்லாம் அந்த ஒரு ஷோக்கில் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து இப்போ வெற்றி பெறுற படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லப்பர் பந்து மாதிரியான படங்களை பார்க்கும்போது நமக்கான நம்பிக்கை, நமக்கான சினிமாவில் இருக்கிற சஸ்டைனபிலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் எப்போவுமே அதை நம்பினவும் கிடையாது. அந்த மாதிரி கிராண்டியரை நம்பி படம் பண்ணவனும் அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு வரல. நான் பண்ணது கிடையாதுன்னா எனக்கு வாய்ப்பு கிடைச்சி பண்ணாமல் கிடையாது, அது கிடைக்கல. அதனால் இந்த சினிமா தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்றதான் என்னுடைய ஃபீலிங். நான் சொல்கிறது, நீங்கள் 500 கோடி போட்டு அது 200 கோடி போச்சுங்கிறது ஒரு விதம். ஆனால் வெறும் 10 கோடி போட்ட படங்கள் 70 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது இன்றைக்கி ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி படங்களை தான் ரொம்ப ரசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. தாவணி கணவன் படத்தில் சிவாஜியோட நடித்ததில் இன்று வரைக்கும் உங்கள் நினைவிலே நிற்கின்ற ஒரு விஷயம்னா எதை சொல்வீங்க?
தாவணி கனவுகள் வந்து என்னுடைய முதல் படம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீன் கொஞ்சம் தெரியும்படியான ஒரு காட்சிகளோடு இருக்கிற ஒரு படம். இப்போ நான் வந்து என்னுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக எப்படியாவது டைரக்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதுதான் நான் அப்ரெண்டிஸாக சேர்ற ஒரு படம். அதில் வந்து என்னுடைய சென்டிமெண்ட்ஸ் தான் என் வாழ்க்கையோட நிறைய பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருந்திருக்கு, மைனஸாகவும் இருந்திருக்கு. இப்போ எங்கள் அப்பா கேன்சரில் இருக்கார். நான் பாக்யராஜ்கிட்ட போய் சேரும்போது, எப்போ வேணாலும் அவருடைய முடிவு நெருங்கிடலான்னும் போது எனக்கு என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு எப்படியா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். நான் வந்து சினிமாவில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். பாக்யராஜ்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறமேல அவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை ஒன்று வந்தது. அப்புறம் அதில் ஒரு போஸ்ட்மேன் வேஷனோடனே எங்கள் அப்பாவோட லைஃபே போஸ்ட்மேனாக தான் ஆரம்பிச்சது. அதனால் எனக்கு என்னென்னா, இது என்ன கனெக்ஷன் தெரியாது. ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா வந்து என்ன போஸ்ட்மேனாக பார்த்தாருன்னா, அவருடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்த மாதிரி இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விதின்னு ஒரு படத்தில் பாக்யராஜ் சார் போட்டிருந்தேன் அந்த காக்கி ட்ரெஸ்ஸு, போஸ்ட்மேனாக நடிச்சிருப்பார் அதில். அதை போய் அந்த கம்பெனியில் போய் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் தனியாக, யாருக்கும் தெரியாமல். அது விதி படத்தில் எப்படி எனக்கு அவங்க தெரியும், விதி படத்தப்பெல்லாம் நான் வந்து அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அவர்கிட்ட. அந்த காஸ்டியூமரை போய் பிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், அதனால் எனக்கு அது பொருத்தமாக இருந்தது. கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டேன். டைரக்டர் ஒன்றும் அதை ரிவீல் பண்ண மாட்டேங்கிறார், யார் அந்த ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவருக்கு என்னென்னா, நான் சினிமாவில் நடிக்க முயற்சி பண்ணுறதை விட நீ டைரக்டர் ஆனால் பெட்டர்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிட்ருக்காரு. அதனால் நம்மளை இப்படியே ஒதுக்கிடுவார் போல இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. அப்போ கோவிந்தராஜன் ஒரு அசோசியேட் இருந்தார் அவர்கிட்ட. அவர் அந்த ரோலை பண்ணணும்னு அவர் குறி வச்சிட்ருக்காரு. இந்த போட்டிக்கு நடுவில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த ஒரு பெட்டி கடியில் மறைச்சி வச்ச அந்த ட்ரெஸ்ஸோடு அப்படியே இருக்குது. ஒரு நாளைக்கு மத்தியானம் திடீர்னு டைரக்டர் வந்து கோவிந்தராஜுக்கிட்ட போய், அவருடைய டெக்னிக் எப்போவுமே ஸ்க்ரீன் பிளேயில் அதுவும் பண்ணுவார், போய் மூர்த்தியை போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்லிட்டார். அவ்வளோதான். கோவிந்தராஜ் வந்து அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி மூஞ்சில் அடித்து, என் மூஞ்சில் அடித்து போ கூப்பிட்றாரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே வாங்கி அந்த ட்ரெஸ் அப்படியே வச்சுட்டு நான் தான் ரெடியாக இருக்கேன், வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கே போய் நின்ட்டேன். போனால் இப்போ சிவாஜி சார் வந்து அந்த பெட்டில் பிளட் வாமிட் பண்ணணும். அதில் என்னுடைய டைலாக் பெரிய டைலாக்கு. நான் பேசி முடித்தோன்னா பிளட் வாமிட் பண்ணணும், இதான் ஷார்ட்டு. அவருக்கு ப்ரொஃபைலில் கேமரா, நான் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு தான் ஃபேவராக இருக்குது. அப்புறம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவர், பாக்யா அது யார் அந்த போஸ்ட்மேன், யார் நடிக்கிறது அப்படின்னு கேட்டார். இவர் தான் சார் என் அசிஸ்டன்ட். எப்போவுமே என்னென்னா, இந்த மாதிரி என்ன அசிஸ்டன்ட்ஸு அந்த தெருவில் போகிறவங்க ஊருக்காரவங்களாம் கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. அதுக்கு ப்ரீவியஸாக ஏதோ ஒரு சீனில் பூசாரியாக ஒருத்தர் நடிக்கிறான், அவனை அந்த ஊர்க்காரனை நடிக்க வச்சுட்டார். அதில் இவர் ஏதோ கோவப்பட்டார் சிவாஜி சார். ஆமாம், சிவாஜி சார் அவன் ஏதோ மரியாதை இல்லாமல் பேசுகிறான்ட்டு அவனுக்கு கோமலை கட்டி விட்டு ஏதோ ஒரு காமெடி பண்ணுறாரு. அது வந்து அவருடைய ஸ்டேச்சஸ்க்கு வந்து அதெல்லாம் ஒத்து வரல. அதனால் இவர் தான் அப்படின்னு உடனே, நீங்கள் வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. நீ போப்பா, நீ பாக்யா நீ போய் வேலைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனியாக கூப்பிட்டு, நீ நடிக்கிறத பற்றி அண்ணனுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. என்னன்னா, இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் உங்கள் சார் தான், உங்கள் டைரக்டர் தான் ப்ரொடியூசர். இப்போ நீ வந்து ஏதாவது உளறி கொட்டிட்டேன்னா, நான் வாமிட் பண்ணிட்டேன்னா அண்ணனுடைய ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். அண்ணன் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரதுக்கு 3 மணி நேரம் ஆகும், போகிறதுக்கு வரதுக்கு சொல்கிறார். ஆமாம், 3 மணி நேரம் ஆகும். அதனால் இதெல்லாம் நல்லா யோசித்து பார்த்து நம்ம டைரக்டருக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீ முடிவு எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. என்ன ஹார்ட் அட்டாக்லாம் ரொம்ப சாதாரணம் அந்த மாதிரி. நான் வந்து கேட்டுட்டு, இல்லை சார், எங்கள் டைரக்டர் வந்து என்னை கூப்பிட்டு மிரட்டுறது அவருக்கு தெரியுது. அப்புறமேல இப்போ நீ முடிவு பண்ணிவிட்டு நீ அடிக்கிறது வந்து உன் தலையெடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அது நான் யார் என்னன்னு அவர் என்னை கேட்கவே கிடையாது, எனக்கு கொஞ்சம் நடிக்க தெரியுமான்னு கேட்கவும் கிடையாது, மிரட்டி மட்டுமே அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் போனோம் டைரக்டரையோ, என்னையா மானத்தை காப்பாற்றுவியா நீ அப்படின்றாரு அவர். எனக்கு எங்கள் அப்பா கேன்சரு, அவர் இறக்கிறதுக்குள்ளே நான் போஸ்ட்மேனாக நடிக்கணும், இதெல்லாம் அந்த பக்கத்தில் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு, இவர் கூப்பிட்டு இப்படி மிரட்டுறாரு. அப்புறம் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டேன் கரெக்டாக கிளியராக. அப்புறம் ஷார்ட் ரெடி அப்படின்னு எடுத்தாங்க. எடுத்தால் ஒரே டேக்கில் ஓகே. அந்த ஷார்ட் வந்து ஒரு டேக்கில் ஓகே ஆச்சு. அவ்வளோ லென்த்து டைலாக் நான் பேசினேன். நான் தான் அவரை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த வாய் கொப்பளிச்சு விட்டு தண்ணியெல்லாம் கொடுத்தோன்னே, ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னாரு. உண்மையிலேயே எனக்கு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எஸ்வி ராமதாஸ்னு ஒரு ட்ராமா ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அப்புறம் தான் அவர் கேட்குறாரு, ஓ ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இவ்வளோ பெரிய லென்த்தி டைலாக்கை கரெக்டான மாடுலேஷனில் பேசுகிறாங்க. அதுலேருந்து அவர் நமக்கு ரொம்ப தோஸ்த் மாதிரி, வா போஸ்ட்மேன் அப்படின்னுவார். நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் அறிவானவனை பார்த்தா டெஃபினட்டாக அவனுக்கு அறிவு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அப்படி தான் நாங்கள் அவரோட ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கான விஷயம் இருந்தது. எம்ஜிஆர் சார்கிட்ட வந்து நமக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு தடவை மட்டும் ராமவரம் தோட்டத்துக்கு போகும்போது டைரக்டரோட சேர்ந்துட்டு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டோன்னே அவருடைய அந்த கருப்பு கண்ணாடி வழியாக பியர்ஸ் பண்ணி என்னை பார்க்குறது தெரியுது, இவன் யார் இவன்ட்ட.
யார் தேவையில்லாத ஒரு ஆள் உள்ள வந்துட்டான்ன்றது வெறும் பார்வையில் மட்டுமே. அந்த அவருடைய கருப்பு கண்ணாடி தெரியுங்களா, உள்ள ஆமா, ஒன்றுமே ஆமா, இருக்காது. ஆமா. அவர் சும்மா அதில் எனக்கே தெரியுது, நான் அப்படி பின்னாடி இப்படி போகிறேன். அப்படி ஒரு ஷார்ப் லுக்கு. அப்போ டைரக்டர் வந்து திரும்பி பார்த்துட்டு நம்ம அசிஸ்டண்ட் தான் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. இது வந்து நான் அப்புறம் பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு, யாருக்கு, எம்ஜிஆருக்கு. அவருடைய கண் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவான கண்ணாம். அதனால நீங்க வந்து டெஃபினட்டா கண்ணாடி போட்டு கண்ண மறைச்சே தரணும். ஓ! இல்லாட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எதிராளிக்கு தெரியக்கூடாது. அவருடைய நெறைய இதெல்லாம் வச்சிருப்பார். பத்ம யுகம்லாம் வச்சிருப்பார் அவரு. ம். அதுல ஒண்ணு வந்து இந்த தன்னுடைய கண்ணாடி மூலமா தான் என்ன பார்க்குறேன், நான் என்ன நினைக்கிறேங்கிறது எதிராளிக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் மறைச்சு அந்த மாரி ஒரு கண்ணாடி போட்டிருந்ததா சொன்னாங்க. ம். ஸோ அப்படிதான். எம்ஜிஆரை வந்து ஒரே ஒரு தடவ தான் சந்திக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமேல மவுண்ட் ரோட்ல வந்து அவருக்கான ஒரு பெரிய பாராட்டு விழா பாரதி ராஜா சார் தலைமையில ஆமா. நடக்கும்போது, அந்த எதிர்பக்கம் கேமரா எடுத்துட்டு போனதுல ஒருத்தன் நானும். ஓ! அந்த ஆப்போசிட் சைடில் ஒரு வண்டி போகும், அங்கே ஒரு ஆமா, கேமரா ஆமா. நின்றுருக்கும். அதில் நானும் பக்கத்துல மேடையில இருந்து எம்ஜிஆர் ஆமாம் பார்த்து ஆமாம் எம்ஜிஆர் கை காமிச்சிட்டு போவார். அது கூட இப்போ ரீலாக போகும். ரஜினி சார் வந்து அப்படி பயங்கர ஸ்டைலாக பார்த்துட்டு போவார். அப்போ நான் அங்கே எதிர்க்க நின்றுட்டு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப தூரத்து உறவு அவர். உங்களுடைய மனமுறிவுக்கு பின்னால எத்தனை காதலிகளை சந்திச்சிருக்கீங்க? இப்போ நீங்கள் 3 கதாநாயகி பேரை சொல்லுங்கள், 3 கதாநாயகர்கள் பேரை சொல்லுங்கள், 3 டைரக்டர் பேரை சொல்லுங்கன்ற மாதிரி இது அடங்க மாட்டேங்குது. அடங்க மாட்டேங்க. அடங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது. நான் வழக்கமாகவே ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் 1, 2, 3 அப்படின்னுவாங்க. ஏன் உங்களுக்கு அதுக்கு மேலே தெரியவே தெரியாது எந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி. பட் சமீபத்தில் கூட ஒரு ரீல் ஒன்று போச்சு. இப்போ நம்மளை நேசிக்கிற ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மனசு மாறும்போது, அது முதல்லலாம் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. அம்மா தாயே போயிட்டு வா. அது வந்து இந்த இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்தே தீருது. ஒருத்தரை ஒரு நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிடிக்குது. அப்புறம் பிடிக்காம போகிறதுக்கு ஏதோ ஒரு 100 காரணங்கள் வருது. அப்புறம் அந்த பழகு சேர்ந்திருக்கிற நேரம் பூரா தடுமாற்றமா இருக்கு. இவங்கிட்ட எப்படி சொல்லிட்டு போறது? அப்படின்னு தோணுது. அந்த மொமெண்ட்டே வந்து எப்படி நம்ம நேசிக்கப்படுதுன்னு ஒரு மொமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியல. அப்புறமேல நான் யாரையும் ஒண்ணும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சுட்டுலாம் பண்றது கிடையாது. பட் அது நிகழும். ஏதோ ஒரு வகையில நிகழும். அது வந்து மனசுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் சொல்றேன்ல, WCCக்கு போனா ஒரு 3000 பெண்கள் இருக்காங்க. எல்லாருடைய கைத்தட்டலும், சந்தோஷமும் நம்மள அந்த மாரி ஒரு நேசித்தலை விட நேசிக்கப்படுதல் வந்து ஒரு பெரிய டானிக் அது. காரணமே இல்லாம அந்த மாரி பொண்ணு ஏன் நம்மகிட்ட என்ன அப்பன்னா பெண்கள் அதிகமா விரும்புறது என்னவா இருக்கும்னா, ஒருத்தங்கிட்ட இருக்கிற டேலண்ட். அவன் ரொம்ப திறமையானவனா இருக்கணும். அப்புறம் இப்போ நம்ம கவிதை இதெல்லாம் எழுதுவோம். கவிதை வந்து கண்ட இடத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி வைப்போம். இப்போ கூட ஒரு பொண்ணு மைக்கை வச்சுட்டு WCCல நல்ல அந்த லைட்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருந்து அது கேட்குது. நான் சொன்னேன், "நீங்க ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க. எனக்கு சுத்தமா தெரியல. இப்படி வாங்க" அப்படின்னு சொன்னேன். அது அப்படியே, "சார் இந்த மாதிரிலாம் பேசினா அப்புறம் பெண்கள் மயங்காம என்ன சார் பண்ணுவாங்க?" அப்படின்னு. எனக்கு முன்னாடி ஒரு பூங்கொத்து வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், "இதெல்லாம் வேஸ்ட். இவ்வளோ பெரிய பூங்கொத்தை விட்டுட்டு எதுக்கு இந்த பூங்கொத்து இங்கே வைக்கிறீங்க?" அப்படின்னு. இந்த மாதிரி பேசுறதுல இருக்கிற கொஞ்சம் ஒருத்தன் ஹியூமரஸாக இருக்கான், ஹியூமானிட்டேரியனாக இருக்கான், டேலண்டடும் இருக்கான் போது அவன் மேலே ஒரு ஒரு விதமான விருப்பம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த விருப்பம் வந்து மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. அது நெருங்குற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. நான் எப்போல்லாம் நான் நெருங்கலாம்னு நினைக்கிறேனோ அப்போ நொறுங்கி போயிடுறேன் நான். அது உடஞ்சி போயிடுது. அது நீர்க்குமிழி மாதிரி ஆயிடுது. அது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு மொமெண்ட்லேயே வந்துட்டு இருக்கு. என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வந்து வழிநெடுக காதல் பூக்கும். வழிநெடுக காதல் பூக்கும். அது வந்துகிட்டே தான் இருக்கும். அது எனக்கு தெரியல. நான் அதை பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் அதை பற்றி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசுறது இல்லையோ அப்படின்னு தோணுது. நான் என்ன ஏதோ ஒரு ஸ்பெஷலான மனிதனா? நான் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒருவேளை நான் அதை ரொம்ப அதிகமாக பூஜிக்கிறேனோ அல்லது ரொம்ப அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேனோ மனசுக்குள்ளேன்னு தெரியல. அப்படி அது உடையறதுக்கான வாய்ப்பு வரும்போது முதல் ஆளாக நானே நிற்கிறேன். ம். அம்மா தாயே நீ போயிட்டு வா. அல்லது போகிறதுக்கான வழி என்ன உண்டோ அந்த வழியெல்லாம் ஏற்படுத்தி விட்டுட்டு மறுபடியும் நான் தனிமைக்கு வந்துடுவேன். அப்புறம் மறுபடியும் காத்திருப்பேன். அங்கே ஏதோ ஒரு படகு வரும். அந்த கடலுக்குள்ளே இருந்து அப்படி மெதுவாக ஒரு படகு வரும். அப்படி தான் ஒரு காதல் வரும். அப்புறம் இதெல்லாம் நம்ம காதல்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. பட் மனசை சந்தோஷப்படுத்திக்கிற ஒரு விஷயம். ஜெயிச்சா குழந்தை பிறக்கும், இல்லைன்னா கவிதை பிறக்கும். எனக்கு நிறைய கவிதை பிறக்குது. இப்போ மனமுறிவு அப்படின்றது தவிர்க்க முடியாது. நீண்ட நாட்கள், அதாவது 10, 15 வருஷமோ 20 வருஷமோ ஒருத்தர் சேர்ந்து வாழ்றது இனி சாத்தியமில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுதான் உங்களுடைய கருத்தா? நான் இப்போ சந்திக்கிற வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு. 1½ வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்தில் அவங்களுக்கு குழந்தை இருக்குது. ஆனால் அவங்க டைவர்ஸை நோக்கி போகிறாங்க இப்போ. அப்போ மட்டும் நமக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு, அந்த ஃபேமிலி பிளானிங்கிறது வந்து அது கிடையாது. எது ஃபேமிலி பிளானிங்னு சொல்கிறோமோ அது இல்லை ஃபேமிலி பிளானிங்கிறது. நம்ம ஃபேமிலியாக மாறலாமா வேண்டாமா, ஒரு குழந்தைய நம்ம உருவாக்கலாமான்னு முடிவாகிறதுக்கு முன்னாடி அந்த மனமுறிவுன்றது அக்செப்டபிள்னு தோணுது. இப்போ கூட ஊபி அரசாங்கத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஒரு குடும்ப பெண், ஒரு மனைவி இன்னொருத்தரை நேசிக்கிறது வந்து தவறான செயல் அல்ல அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அது வந்து அதான் சொல்கிறேன், மனசுக்குள்ள அந்த மாதிரியான விருப்பங்கள் வந்து ஏற்படும். கணவனோ மனைவியோ ஒரு சூப்பர் மார்க்கெட் கிடையாது. எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு.
ஒரு சில விஷயம் ஒரு இடத்துல கிடைக்கும், ஒரு சில கிடைக்காத ஒரு விஷயம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கும். என்கிட்ட சில பெண்கள் சொல்லியிருக்காங்க, "உங்கள மாரி அவருக்கு கவிதை எழுத தெரியாதுங்க" அப்படின்னு. "ஏங்க அவரு கவிதை எழுதணும்னு சொல்லுறாங்க. எல்லாரும் எதுக்கு கவிதை எழுதிட்டே இருக்கணும்? தேவையில்லையே" அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி நம்ம மனசுக்குள்ள தேடல் எங்கேயோ இருக்கும். ஆனா அந்த தேடல் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் உருவாகுறதுக்கு முன்னாடியே இருந்ததுன்னா, அதில அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் ஒரு முக்கியமான விஷயமா இல்லாம இருக்கும். அதனால டெஃபினட்டா நான் சந்திச்ச வரைக்கும், இந்த ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா போற ஒரு மேரேஜஸ் டெஃபினட்டா குறைவா தான் இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. நான் சிஷல்ஸ்னு ஒரு ஐலேண்ட் போயிருக்கேன். சிஷல்ஸ். அங்க வந்து ஒரு 10 வருஷமா லிவிங் டுகெதர்ல இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ம். 4 குழந்தை பொறக்குது. ஆனா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணா, குறைஞ்சது 6 மாசத்துக்குள்ள டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. 10 வருஷமா ஒண்ணா இருந்து 4 குழந்தைய பெத்தவங்க கூட, ம். அந்த கல்யாணம்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுது. தெரியுறேன். அப்படின்னு அந்த கண்ட்ரில இருக்க அநேகமான 95% அப்படிதான் நடக்குது. அப்படின்னு சொல்றாங்க. அதனால கமிட்மெண்ட் இல்லாத ஒரு உறவ தான் இப்ப எல்லாரும் நேசிக்கிறாங்களோன்னு தோணுது. கமிட்மெண்ட்ன்றது ஒரு விதமான இறுக்கத்தை ஏற்படுத்துறது. உனக்காக நானு, எனக்காக நானு, நாளை காலையில நான் உனக்கு பதில் சொல்லி ஆகணுன்றது வந்து யாருக்குமே அது பிடித்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் பெண்கள் நெறைய படிச்சிருக்காங்க, நெறைய சம்பாதிக்கிறாங்க, நெறைய வேலைக்கு போறாங்கன்னும்போது, அவங்க ஃப்ரீடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. அதனால இதில ஒண்ணும் லாஜிக் கிடையாது. இன்னைக்கு கூட நான் பேசும்போது சொன்னேன், இந்த லைஃப்ல லாஜிக்கே கிடையாது. சரி, தப்புலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. இது பிடிச்சிருக்கு, பிடிக்கல. எது சரின்னு தோணுச்சோ, அதுதான் ஒரு நாளைக்கு நமக்கு சரியில்லாம போகுது. இந்த சரியில்லாம போனது எல்லாமே ஒரு நாளைக்கு சரியா இருந்தது மட்டும் தான். அதனால 2ம் ஒரே இடத்துல மட்டும் தான் இருக்கு. அதனால உங்க மனசுக்கு நம்ம யாரும் நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் யாரையும் ஹர்ட் பண்ணாம, எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறது? ஈவன் தோ நான் தனிமையில இருக்கும்போது கூட. இப்போ உங்களுடைய மனமுறிவு நடந்தபோது உங்கள் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே குரோன் அப். எப்போவாவது ஒரு தடவ உங்களுடைய திருமண மனமுறிவை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கீர்த்தனாவ பார்த்தா கொஞ்சம் பயம். நான் இதெல்லாம் பேசினது கிடையாது. ம். பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதுன்றதுக்காக. அபி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு. ம். அதனால அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாவே இருப்பாங்க. என் சன்னுகிட்டயும் நான் அந்த மாரி தான். அவரு என்கிட்ட ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாரு. நாங்க யாருமே எப்பவுமே இந்த மனமுறிவ பத்தி பேசிக்கிட்டதுக்கான ஒரு வாய்ப்பே இருந்தது கிடையாது. இப்போ 3 பேருக்கும் அம்மாவ பிடிக்கும், 3 பேருக்கும் அப்பாவ பிடிக்கும். எங்கெல்லாம் நாங்க கலந்துக்கணுமோ, அங்கெல்லாம் போய் அவங்களும் கலந்துக்கிறாங்க. இப்ப நான் என்னைக்குமே பொதுவா இந்த மாரியான மனமுறிவுக்கு அப்புறமேல அந்த அப்பனோ, அம்மாவோ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பன் கெட்டவன்னு சொல்லி வைப்பாங்க. இல்லாட்டி அம்மா கெட்டவன்னு சொல்லி முதல்ல அத உடைக்க பார்ப்பாங்கல்ல. அத நாங்க 2 பேருமே பண்ணல. ஸோ, அதனால குழந்தைங்க வந்து நெனச்சா அங்க போலாம், இங்க போலாங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் இப்ப அவங்க பார்க்கும்போது, இப்ப அவங்க வாழ்க்கைய பார்க்குறாங்கல்ல, அப்ப தெரியுது டெஃபினட்டா இந்த மனமுறிவு நியாயம் தான்னு. இப்ப நம்ம சேர்ந்து இருக்கிறது 3 வருஷம் சேர்ந்து இருக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும்போது, நாங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 12 வருஷம் சேர்ந்து இருந்திருக்கோம். அதுக்குள்ள இருக்கிற நெறைய கஷ்டங்கள், விஷயங்கள்லாம் தாண்டி கூட இருந்திருக்கோம். இப்ப அவ்வளோ பெரிய பொறுமை யாருக்குமே இல்ல. அதனால உண்மையிலேயே இவங்க பொறுமைக்காக இவங்களுக்கு கோயில் கட்டலாம் அப்படி நினச்சிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. இப்ப நான் ரொம்ப சகஜமா இதெல்லாம் சாதாரணமா பேசுறேனே தவிர, அப்படிலாம் நாங்க பேசிக்கிட்டதுக்கான விஷயம் இல்ல. இப்ப கூட நான் சமீபத்தில என்னுடைய மனைவியோட அம்மா வந்து இறந்துட்டாங்க, ஆமா. தவறிட்டாங்க. ம். அபி தான் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. காலையில போய் நின்னவன் ராத்திரி வரைக்கும் நான் அங்க தான் நின்னுட்டு இருந்தேன். எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டு இருந்தேன். மறுநாள் கூட என்னுடைய மனைவி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஏ டூ இசட் நீங்க தான் பார்த்தீங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி அந்த மாரி ஏதோ ஒண்ணு அனுப்பிச்சாங்க. இந்த இடத்துல நான் என்னவா இருக்கணுமோ, அந்த இடத்துல நான் அதுவா தான் இருக்கேன். என்னுடைய மகளுடைய திருமணமோ, எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அதில இருக்கணும். இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் மனசு வருத்தம்ங்கிறத தவிர, அதுக்கு பின்னாடி இருந்த மரியாதை எல்லாம் அந்த மரியாதை அப்படியே தான் இருக்கு. அந்த அன்பு அப்படியே தான் இருக்கு. அதில எந்த மாற்றமும் இல்ல. அதனால தான் இப்ப நீங்க சொல்ற மாரி இந்த காதல், கீதல் இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் கண்றாவி என்னமோ வந்துகிட்டே இருக்கும், போயிட்டு இருக்குமே தவிர, அந்த மனைவிங்கிற அந்தஸ்து அவங்கள தவிர வேற யாருக்கும் நான் இதுவரைக்கும் குடுக்கல. உங்கள பொறுத்தவரைக்கும் சீதாவ பத்தி நம்முடைய நேர்காணல்ல நீங்க குறிப்பிட்டபோது கூட, இந்த காதல் தோற்றத்துக்கு கூட காரணம் காதல் தான் அப்படின்னு தான் ம். குறிப்பிட்டிருந்தீங்க. ம். ஆனா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த ஓரிரு பேட்டிகள்ல, இந்த காதல் முறிந்ததற்கு சீதாவுக்கு வந்து மனதில வந்து வேறொருத்தர் இடம் பிடிச்சது காரணம்ன்ற மாரி ஒரு கருத்து அது வெளிவந்ததன் தப்பான ஒரு காரணமாக விஷயம். அவங்க பாதிக்கப்பட்டதாக பல பத்திரிகைகள் ஆமா. சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னன்னாங்க, சொர்ணமுகிய பத்தி நான் பேசினேன். நான் பேசின சொர்ணமுகியும் இதையும் கனெக்ட் பண்ணி தப்பா பேசிட்டாங்க. ஓ! ஏன்னா, அவங்கள பத்தி நான் எங்கேயுமே தவறா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்றது நம்ம ரொம்ப நேர்காணல் கூட நீங்க சொல்லல. தீர்மானமா இருந்திருக்கேன். இது வந்து சொர்ணமுகியில நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்ன காதலிச்ச ஒரு பெண்ணோட மனசுல வேற ஒருத்தன் வந்துட்டான். பிரகாஷ் ராஜோட கேரக்டர். ம். வந்துட்டான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், இப்ப நான் செஞ்சுட்டு போறது என்ன இருக்குன்னா, என்னைக்குமே அவன் மனசுக்குள்ள நான் இருக்கக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணலாம், நான் வில்லனா நடிக்க ஆமா. ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்ன விஷயத்த, இதையும் அதையும் கிளப் பண்ணி ஓ! 2யும் ஒண்ணாக்கிட்டாங்க. அதுதான் அவங்கள கோவப்படுத்தின விஷயமா இருந்ததே தவிர, அவங்கள அந்த மாரி ஒரு விஷயத்துக்குள்ள நான் சொல்லணும்னு இல்ல. அது 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 மாரி இதுவரைக்கும் ஒரு தடவ கூட நான் பேசினது கிடையாது. நான் அங்கேருந்து விலகி வந்ததுக்கு அப்புறமேல, எல்லாருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்குள்ள அவங்க என்னவா இருக்காங்கன்றத பத்தி எனக்கு அது கவலையும் கிடையாது. அத பத்தி கமெண்ட்டும் எனக்கு கிடையாது. அத இந்த பேட்டியின் மூலமா மறுபடியும் ஒரு தடவ நான் அத உறுதியா சொல்ல விரும்புறேன். உங்களுடைய நீண்ட கால நண்பர்களான ரஜினியும், கமலையும் எப்ப பார்த்தீங்க?
கமல் சாரை நான் இப்போது அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்குறேன். அடிக்கடி கமல் சாரை பார்ப்பேன். பட் ரஜினி சாரை பார்த்து ரொம்ப ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. முந்திலாம் 48 நாளைக்கு ஒரு தடவை மண்டலத்துக்கு ஒரு தடவை பார்ப்போம். அந்த மாரி இருப்போம். இப்போ அந்த மாரி அது குறைஞ்சு போச்சு. இப்போ நெறைய ஸ்டார்ஸ் உள்ள படத்துல நடிக்கும்போது, அப்ப நான் நெனைப்பேன், ரஜினி சாருடைய படத்துல, இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா எப்படியா இருக்கும்? இந்த கேரக்டருக்கு ஏன் நம்மள கூப்பிடல? அப்படின்னு எப்பாவது ரஜினியோட நம்மள கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமா நான் யோசிக்கிறேனே தவிர, மத்தபடி ரஜினி சார் ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கல. விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி பாசிட்டிவாக பல பேட்டிகளில் நீங்கள் பேசியிருக்கீங்க. விஜய்கிட்டேருந்து அழைப்பு வந்தால் அந்த கட்சியில் இணைகின்ற வாய்ப்பு இருக்கா? முதல்ல நம்ம எப்பவுமே சில நேரத்துல டைட்டானிக்ல வந்து எடுத்த உடனே கப்பல் கவுந்துருச்சுன்னு காமிச்சுட்டு, அதுக்கப்புறமேல படத்த ஆரம்பிப்பாங்கல்ல. அந்த மாரி அந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்லிடுறேன். மிஸ்டர் விஜய் வந்து அவர வாழ்த்துற நானு, அவர் என்னைக்கு அவருடைய கட்சி கூப்பிட்டாலும் நான் போமாட்டேன். ம். இதுவரைக்கும் நெறைய கட்சிகள்லேருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க. எந்த கட்சிக்குமே நான் போமாட்டேன். என்னுடைய அரசியலுங்கிறது இதெல்லாம் அல்லாத ஒரு அரசியலா இருக்கணுங்கிறது தான் ஆசை. அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பிராக்டிகலா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் ஆரம்பிச்சாருன்னா கூட, அவர் யாரோட சேர்ந்து மறுபடியும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கூட்டணி கூட்டணி. வச்சுக்கிறாரோ, அத பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு ம். அப்படின்ட்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து வரும்போது நமக்கு என்ன வந்ததுன்னா, இந்த மாரியான விஷயங்கள் இருந்தா கூட அவர் வந்து பெருசா ஜெயிச்சுட்டு வந்தாரு. அந்த மாரி விஜய் வந்து அரசியலுக்கு வரத பத்தி நான் பாசிட்டிவா சொல்ல வரேன்னா, இதுவரைக்கும் விஜய் கூட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணது கிடையாது. அழகிய தமிழ் மகன் படத்துல அவர் கேட்டாருன்னு என்னுடைய கவிதைகள நான் அவருக்கு எழுதி குடுத்தேனே சரி. தவிர, அவர்கிட்ட நான் இதுவரைக்கும் எந்த விதமான ஃபேவர அனுபவிச்சது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, நான் ஏதோ ஒரு இடத்துல அவர்ட்ட கேட்டேன். "இத நீங்க கொஞ்சம் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டேன். "உங்களுக்கு தெரியுங்களா சார், நான் அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன் சார்" அப்படின்னாரு. ஏதோ அ ட்ரெய்லர போடுறதோ, அது போடுறதோ அந்த மாரிலாம் பண்ணேன். ஏன்னா ஒருத்தருக்கு பண்ணா எல்லாருக்கும் பண்ணணும். அந்த மாரி அவர் தவிர்த்திருக்காரே தவிர, அவரால நான் எந்த ஃபேவரையும் இதுவரைக்கும் அனுபவிச்சது கிடையாது. இனிமே அனுபவிக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த படம் கடைசி படம்ன்ட்டாரு. சொல்லிட்டாரு. அதனால எந்த நோக்கமும் இல்லாம, ஜனநாயகத்துல எவன் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்னா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்டா கூட, துணை முதல்வர்கிட்ட கேட்டா, விஜய் வந்து அத பத்தி கேட்டா, இது ஒரு ஜனநாயக நாடுங்க. யார் வேணாலும் வரலாம். அதே தான் நானும் சொல்றேன். அப்படி வந்த ஒருத்தர் யார எதிர்ப்பாரு அப்படின்னா, அவரு வந்து ஆளுங்கட்சிய தான் எதிர்க்கணும். அப்பதான் அவருக்கு பேரே தவிர, பின்ன விஜயகாந்த் சாருக்கு எதுக்காக பேர் வந்தது? அப்படியே ஒரு சிங்கம்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்கள வந்து டமால்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மாத்துனாரு. அதுதான் அவருடைய இத வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஹீரோ தான் வேணும்னு சொன்னோம்னா, விஜய் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவரு வராரு. போட்டி இல்லாம அவர் வந்துடவே முடியாது. என்னங்க அவர் எல்லாரும் தடுக்குறாங்களேன்னா, தடுக்காம வரதுல பிரயோஜனம் கிடையாது. இந்த ஓட்டப்பந்தயத்துல 2 பேர் ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் வாங்குறதுல என்ன பிரயோஜனம்? அதனால எல்லா எதிர்ப்பும் கரெக்ட்டான விஷயம். இத நான் தூரத்திலிருந்து பார்த்து அவர் வராரா? ஒரு ரூ. 200,00,00,000 சம்பளத்தை வேணான்னு ஒருத்தர் வராருன்னு சொன்னோம்னா, அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதுதான் நான் பார்க்குறது. இதுக்கு பின்னாடி எந்த குதர்க்கமான யோசனையும் எனக்கு இல்ல. அதில கமெண்ட்ல ஒருத்தன் போடுறான். 20,000 2,000,00,00,000 விட்டு 200,00,00,000 விட்டுட்டு 20,000,00,000 இல்லங்க அவர் பிளான் பண்ணிட்டு வராரு அப்படின்றான். அது எனக்கு வந்து தெரியாது. இந்த அரசியல்ல இப்படி வர ஒரு விஷயங்கள். நான் இதுவரைக்கும் மட்டுமே பாராட்டி விட்டுறேன். அப்பதான் நெறைய பேருக்கு வந்து இப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா, விஜய நம்ம புகழ்ந்து சொல்லும்போது உடனே அஜித் ரசிகர்களுக்கு கோவம் வருது. ம். அஜித் வந்து இப்ப சமீபத்தில பத்மபூஷன் கிடைச்சதுக்காக வரும்போது, எனக்கு தான் ஒரு ஒரு மத்தியானத்தில எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒருத்தர் கேட்டாங்க, இவரோட அஜித்தோட நம்பர் வேணும். உடனடியா கான்டாக்ட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லேருந்து ஒருத்தர் பேசுறாங்கன்னு ஒரு ஒரு முக்கியஸ்தர் ஒருத்தர் பேசினாங்க. நான் உடனே சுரேஷ் சந்திராவெல்லாம் கான்டாக்ட் பண்ணி அந்த கான்டாக்ட் பண்ணி குடுத்தேன். அன்னைக்கு பார்த்தா சாயங்காலமோ இல்ல மறுநாள் காலையிலயோ நமக்கு தெரிஞ்சது அவருக்கு பத்மபூஷன். அத மொதல்ல போட்டு பாராட்டி, கிராட்டி நான் பண்ணது நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறமேல் ஏதோ ஒரு கேள்வி வரும்போது என்கிட்ட கேட்டாங்க. இந்த மாரி அஜித்துக்கு அவார்டு குடுக்குறது, இந்த பத்மபூஷன் குடுக்குறது விஜய்க்கு எதிரான விஷயமா இருக்கலாமா? இருக்கலாம். நானும் அப்படிதான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு தெரியல. எனக்கு ம். எல்லாரும் சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. அது ம். இருக்கலாம். அத பத்தி எனக்கு தெரியாது. அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ம். உடனே அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு நம்மள கிழின்னு கிழிக்க கிழிக்க ம். ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நான் வந்து அஜித்தோட ஃபேன் கிடையாது. நான் ஒரு ஃப்ரெண்டு அல்லது சக கலைஞன் அந்த மாரி தான் நான் பார்க்க முடியுமே தவிர, அஜித்தோட ஃபேன் மாரி நான் பார்க்க முடியாது. ம். அதனால அஜித்தோட ஃபேன்ஸோ, இல்ல விஜயோட ஃபேன்ஸோ எல்லாருமே வந்து அப்புறம் அசிங்கமான, அருவருப்பான வார்த்தைகள பயன்படுத்துறது இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து யாருக்கு கஷ்டம்னா, அஜித் மாரி இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம். விஜய் மாரி இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம். ஏன் இவங்க ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ கீழ தரக்குறைவா நடந்துக்கிறாங்கன்ட்டு. அது நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்ல அஜித் கூட சொல்றாரு, "கடவுளே அஜித்ன்னு சொல்லாதீங்க" அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அந்த மாரி இது இவங்க தான் பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்றவங்க பூரா செய்ற தவறு பூரா அது போய் அவங்க மேல தான் போய் சேரும். அதனால விஜயோட அரசியலுக்கு நான் வந்து என்னுடைய வரவேற்பு மனதார இருந்தாலும், இந்த போட்டி, பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதுக்காக ஒருத்தர் இவ்வளோ வருஷமா ஒரு கிங்கா இருக்கிற ஒருத்தவங்க, திடீர்னு நீங்க வந்து நான் தான் சிஎம் ஆவேன்னு சொன்னா, அவங்க எப்படி சும்மாவா இருப்பாங்க?
அதுக்கான ஒரு எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்கும். அப்படி தான் கலைஞருக்கு வந்தது, அப்படி தான் எம்ஜிஆருக்கு வந்தது, ஜெயலலிதாவுக்கு வந்தது. எதிர்ப்பு இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் எப்படியாவது ஜெயிச்சுட்டு போங்க. ஆனால் நீங்கள் கூப்பிட்டா நான் வரமாட்டேன்றது தான். நான் உன்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லலாம். நீயா எதுக்கு ஏன் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கேட்டீங்க என்ன, நான் சொல்லலை. அந்த மாதிரி சீமான் விஷயம் வரும்போதும் அதே மாதிரி தான். நான் பேசுகிறது பூரா ரொம்ப ஆண்மையோட, தைரியத்தோட எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் சொல்கிறேன். பெரியாரை பற்றியோ சீமானை பற்றியோ பேசும்போது நான் சொன்னேன், இப்போ கூட சீமான் அரசியல் பண்ணுறதுக்கு பெரியார் தேவைப்படுறாரு அப்படின்னு சொன்னேன். அது பெரியார் இருக்காரா இல்லையாங்கிறத விட பெரியாருடைய விஷயத்தை வந்து எடுத்து வச்சு அவர் பேசுகிறாருங்கிறது நான் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொன்னேன். உடனே சீமான் சம்மந்தப்பட்டவங்க பூரா நம்மளை கிழின்னு கிழிக்கிறது. அப்புறம் காதலர் தினத்தப்போ கூட நான் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. காதல் ஒழிகன்னு ஒரு படம், ஒரு February 14th அந்த படம் ஆரம்பிக்கிறது. அந்த சீமான் டைரக்ஷனில் நான் நடிக்கிறதுக்கான ஒரு படம். அங்கேருந்து எங்களுடைய நட்பை போட்டுட்டு இப்போ நான் சொல்கிறேன், கடவுள் இல்லை பெரியார், பெரியாரே இல்லை சீமான், இது ரெண்டையும் ஒரே விதமாக தான் நான் ரசிக்கிறேன். உண்மையிலேயே ஒருத்தன் தைரியமாக ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த உலகமே நீங்கள் பெரியாரை ஒத்துக்குங்க சார், நான் ஒத்துக்க மாட்டேன் அவ்வளோதான்றாரு. இதை நான் ஒரு பார்வையாளனாக ரசிக்கிறேன். உன்னுடைய அந்த கம்பீரத்தை நான் பார்க்குறேன். பெரியாருக்கு என்ன கம்பீரம் இருந்ததுன்னா, கடவுள் இல்லைன்னு இப்போ இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற தைரியம் இருந்தது இல்லையா, அதை நான் நேசிக்கிறேன். இதில் வந்து நான் தனித்தனியாக போய் சீமான் ஆள், நான் பெரியார் ஆள், விஜய் ஆள், அஜித் ஆளுன்னு பிரித்து அவங்க நம்மளை. அப்புறம் மிக அருவருப்பான வார்த்தைகள் அகைன் கீர்த்தனாவெல்லாம் சம்மந்தப்படுத்தி, அதில் கீர்த்தனாவுடைய கணவர் அக்ஷய் அக்னியனின்னு, அதில் கீர்த்தனா அக்ஷய் அக்னியனின்னு போட்டிருக்கு, டீன் சொல்லக்கூட. இப்படி ஜாதியை வந்து நீ இப்படி கொண்டாடுற, நீ எப்படி வந்து பெரியாரை நீ வந்து இது பண்ணுவ. அப்புறம் இந்த தெலுங்கு அந்த மாதிரிலாம் போட்டு அருவருப்பான வார்த்தைகள். அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நமக்கு வேணாம், இந்த கமெண்ட்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்ம அப்படி ஒதுங்கிடலாம் அப்படின்ற லெவலுக்கு நம்மளை பயமுறுத்துறது பூரா இந்த அருவருப்பான ஒரு வாசகங்கள். இப்போ நம்ம போடுறோம், இதில் என்ன வரப்போதோ தெரியல, பார்க்கலாம். பொதுவாகவே அரசியலில் பார்த்திபன் நாட்டம் இல்லையா? நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு நாட்டம்ங்கிறது மாற்றமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்போது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக எந்த ஆட்சி வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சில நல்லது, சில கெடுதல் நல்லது. இப்போ நீங்கள் நிர்மலா சீதாராமனும் சிதம்பரமும் அங்கே பாராளுமன்றத்தில் பேசுகிறத பார்க்கும்போது, இவங்க காலகட்டத்தில் அவங்க பேசி கிளாப்ஸ் வாங்கினாங்க, அவங்க காலகட்டத்தில் இவங்க பேசி கிளாப்ஸ் வாங்குறாங்க, இந்த டேக்ஸ் தப்புன்றாங்க, அந்த டேக்ஸ் தப்புன்றாங்களே தவிர முழுமையாக ஒரு பெரிய மாற்றம் வந்ததே கிடையாது. எல்லா மாற்றத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ஏமாற்றம்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. இதெல்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் தமிழக அரசியல்லையும் வரணுங்கிறது விருப்பம். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சமீபத்தில் இருக்காது, ஆனால் டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு மாறும். அது எப்படி மாறாமே இருக்கும்? மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னும் போது இது மட்டும் எப்படி மாறாமல் அப்படியே இருக்கும்? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் டைலாக் டெலிவரி. நீங்கள் தமிழை தாண்டி மலையாளம், தெலுங்கு, கன்னடத்தெல்லாம் நடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? சில டைரக்டர் வந்து டைரக்ஷனே தெரியாமல் மாட்டிக்குவாங்க. அதாவது டைரக்ஷனே தெரியாமல் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். ஃபஸ்ட் டே தெரிஞ்சு போச்சு, இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அது இதனால் நாங்கள் பண்ணுற கிண்டலை விட அவருக்கு உள்ளே தெரியுது தெரியுங்களா, அது ரொம்ப பெரிய கஷ்டம். நமக்கு ஒன்று தெரியாமல் நம்ம ஒன்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு. அந்த மாதிரி மொழி தெரிஞ்சு நம்ம பேசுகிற வித்தையே வேறு. மொழி தெரியாதப்போ இல்லை, கான்சன்ட்ரேஷன் பூரா மொழியில் தான் போயிடும். ஆமாம். இப்போ நான் வந்து மலையாளத்தை கரெக்டாக பேசணும், அது பேசணுமா, இல்லாட்டி டயலாகை கரெக்டாக நடிக்கணுமா. தெலுங்கில் பேசும்போது அந்த மாதிரி தான். எனக்கு தெலுங்கு வந்து என்னோட தாய்மொழியாக இருந்தால் கூட தமிழ் அளவுக்கு எனக்கு வந்து தெலுங்கு வந்து பேச தெரியாது, ஃப்ளூவன்சி இல்லை, எனக்கு தெரியாது. அதனால் அது ஒரு சங்கடமான விஷயமாக தான் இருக்கும். என்னுடைய முதல் படத்துலேருந்து ஹிந்தி பட வாய்ப்பு எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. புதிய பாதையோட அவ்வளோ பெரிய, உங்களுக்கே தெரியும், ஒரு படம் ஹிட்டுன்னா அவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்தது. அப்போல்லாம் வந்து என்னுடைய 2 படத்தை அனில் கபூர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, புதிய பாதையும் உள்ளே வெளியும், பேனாம் பாஷா, அந்தர் பாகர்னு பேரில். அனில் கபூர் வந்து தாஜ் ஹோட்டலில் பார்ப்பேன் நான். அவர் என்னை பார்த்துட்டாருன்னு நான் ஓடி போய் டாய்லெட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குவேன். என்னென்னா எனக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, இப்போ அளவுக்கு நான் இங்கிலீஷ் பேச தெரியாது. அப்போது அவர் ஏதாவது கேட்டு நான் ஏதாவது தடுமாறினா அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு அவர் போனதுக்கப்புறம் தான் நான் வருவேன். இந்த மாதிரிலாம் காமெடி நடந்திருக்கு. எனக்கே மெதுவாக கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ நான் ஒரு ஹிந்தி படத்தை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. நீங்கள் எதையுமே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் மொழியை சரியாக கற்றுக்கிட்டு பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் பண்ண படங்களுக்கெல்லாம் டப்பிங்கை நான் தான் பேசியிருக்கேன். மலையாள படமோ, தெலுங்கு படமோ, கன்னட படம் ஒன்று பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் தான் பேசியிருக்கேன். அதுக்கான கொஞ்சம் பிரயத்தனம், முயற்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறது பதிலாக 4 மணிக்கு எந்திரிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும். இப்போ எப்படி ஐஸ்வர்ராய் வந்து இவ்வளோ அழகான தூய தமிழை அவங்க எப்படி பேசுவாங்க, அதுக்கு எவ்வளோ பெரிய காலையில் அவங்க வந்து ஒரு 3 மணி நேரம் அவங்களுக்கு மேக்கப்பு, அவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்து எந்நேரமும் அதை படிச்சுட்டே இருப்பாங்க. மொபைல்லாம் தொட்டு நான் பார்த்ததே கிடையாது செட்டில். இப்போ எல்லாம் சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் கூட மொபைல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க மொபைல் தொட்டு நான் பார்த்ததே கிடையாது செட்டில். எப்போவும் செட்டில் ஃபண்டாஸ்டிக். மேபி அவங்க கேரவனுக்குள்ளே போய் அந்த நேரத்தில் குழந்தையோட பேசுவாங்களோ என்னமோ தெரியாது, அந்த மாதிரி. அதனால் மற்ற மொழியில் பேசும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறையும் அதிக இதுவும் தேவை. இன்றைய சினிமாவுடைய சூழல் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு?
பன்மடங்கு அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ அந்த சினிமா தியேட்டருக்கு வர கூட்டம் குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் என்ன சொன்னால் கூட ஒரு நல்ல படம்னு வந்ததுக்கு அப்புறமேல டெஃபினட்டாக எந்த பெரிய விளம்பரமும் இல்லாமல் ரப்பர் பந்து ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் அது மறுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் இருக்குது. அப்புறம் எனக்கு கிரிக்கெட்டு தான் விளையாட தெரியும்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல நீங்கள் எனக்கு டென்னிஸை பற்றி பேசினா எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எனக்கு நல்ல படங்கள்னு ஒன்று இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ராக்ல இந்த சினிமா போச்சுன்னா அதில் நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ கேம் சேஞ்சரும் ஓடிடுது, இதுவும் ஓடிடுது, அந்த படம் ஓடிடுது, எல்லா படம் இந்த படம் ஓடிடுதுன்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துடும், நம்ம கதை இங்கே வேகாது போல இருக்கு அப்படின்ட்டு. இது நல்ல ஆமா. இப்போ நம்ம ஓடுற படங்கள்லாம் என்னுடைய கைக்கு அடக்கமான விஷயங்கள் தான். ஒரு நல்ல கதை, நான் டெஃபினட்டாக ஒரு தவறில்லாத ஒரு நடிகன், கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணிடக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகன் தான். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரோல் நம்ம எடுத்துகிட்டு பண்ணோம்னா நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒளிமயமாக இருக்குன்ற மாதிரி தோணுது இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஓட. அதனால் எனக்கு சினிமா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா ரொம்ப நல்லா மாறி இருக்குது. பட் ஓடிடி மாதிரியான விஷயங்கள் நமக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. ஓடிடி வரும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா இது வந்து சினிமாவுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினச்சோம். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து சினிமா தியேட்டரில் ஓடினா தான் அவங்க வாங்குறதுன்னு இருக்குது, அல்லது வேறு சில படங்களை மட்டும்தான் வாங்குறதுன்னு இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ₹4லேருந்து ₹1 மாறுறது இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. பட் நமக்கு சினிமாவை தவிர வேறு ஒரு தொழில் தெரிஞ்சதுன்னா அதையும் செஞ்சுட்டு இதை சைடில் வச்சுக்கலாம். அப்படி பண்ண முடியாது. அதனால் நமக்கு மெயினாகவே இதுதான் தெரியும். நான் வந்து என்னை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, ஆரோக்கியம்னா உடல் மட்டுமே இல்லை, மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, சிந்தனை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, இந்த போட்டிக்குள்ளே இன்னொரு 40 வருஷம் வந்தால் கூட நான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்க விஷயமா இருக்குது. அப்படி நம்பிக்கை வைக்கிற யாராவது தயாரிப்பாளர்கள் நம்மளை அணுகும்போது அங்கே வேற ஒரு நல்ல படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திபன் ஒபீடியன்ட்டான நடிகரா, டைரக்டர் சொல்கிறது கேட்டு நடிப்பவரா? நான் அதான் சொன்னேன், முதல்ல வந்த ஃபர்ஸ்ட் டேயே நமக்கு தெரிஞ்சிடும், அல்லது கதை சொல்லும் அதை போது பொறுத்து அமையுமா? இவர் மேலே நமக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துடும். அதை பொறுத்து தான் நமக்கு இவ்வளோ. அப்புறம் இங்கே போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் வேலை மிச்சம் இல்லை, நம்ம போனோம்னா நம்ம எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு கையில் ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டில் உட்காந்துருக்க ஒரு விஷயம். அது பிகினிங்கில் எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போ நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கமும். அதனால் நான் ரொம்ப ஒபீடியண்ட்டான நடிகராக போனால் அவங்க சொல்லி கொடுத்ததை செஞ்சுட்டு வர அளவுக்கு. நீங்கள் இவ்வளோ சிரிச்சு நான் பார்த்தது இதெல்லாம் உண்மையான விஷயம். முதல்ல வந்து எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலன்ட்டு அது முகத்தில் தெரிஞ்சிடும். நான் எம்ஜிஆருக்கு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு நான் அலையணும். இல்லைன்னா நான் வந்து என்னுடைய நெகட்டிவிட்டியோ இல்லை என்னுடைய கோவமோ பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நிறைய நேரத்தில் அந்த மாதிரி நான் வெளியில் வந்திருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வந்திருக்கேன். இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது. இப்போல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை செஞ்சுட்டது நல்லது. ஏன்னா இப்போ சினிமா மாறிட்டு இருக்கு. இங்கே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டரோட படம் பண்ணும்போது அவர் இந்த சக்ஸஸுக்கு என்ன காரணம்ங்கிறது 100 காரணம் இருக்கும். இப்போ லோகேஷ் கனகராஜன் வச்சுங்களேன், அவர் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து ஒரு 4-5 படங்களுக்குள்ளே அடைஞ்சிருக்காரு. இப்போ அவர் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த வாய்ப்பை அவர் சொல்கிறபடி செய்கிறது தான் சரியான விஷயம். கரெக்ட். அதில் போய் இப்போ நான் வந்து விக்னேஷ் சிவனோட ஒர்க் பண்ணும்போது அவர் என்கிட்ட கொடுத்து வாங்குறதுன்ற மாதிரி, சார் இது இப்படி வந்திருக்குது, எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் பாருங்கள், நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் நான் ஒன்று சொல்லுங்கன்னு பேசுகிறவங்க கிட்ட நம்ம அப்படி பேசிக்கலாம். அப்படி இல்லை அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும்னு விரும்பினாங்கன்னா டெஃபினட்டாக போய் அப்படி செஞ்சுட்டு வந்துடலாம். அதனால் அது வந்து கொஞ்சம் நமக்கு நான் முதலே சொன்ன மாதிரி அவ்வளோ ஓட்டம் வந்து இப்போ நம்ம தேவையில்லை. கொஞ்சம் அமைதியாக போய் நடிக்கிறதா இருந்தால் போய் நடிச்சுட்டு வந்துடலாம், டைரக்ட் பண்ணால் தான் டைரக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து அப்போ இல்லை. அப்போ வந்து நமக்கு அப்படியே தலைக்கு மேலே ஒரு பயம் இருந்தது. உண்மையான விஷயம் கர்வம் கிடையாது. என்னுடைய புதிய பாதை வெற்றிக்கு என்ன காரணம் எனக்கு சரியாக தெரியாதப்போ நான் போய் 2-3 படங்களில் கமிட் ஆகிட்டு எல்லாமே பெரிய பெரிய டைரக்டர் ஸ்முத்ராமன் சார் மாதிரி, ஆர் சுந்தரராஜன் மாதிரி பெரிய டைரக்டர்ஸ்ட்டை போய் மாட்டிக்கிட்டேன். மாட்டிட்டு என்ன நானும் சொல்ல முடியல, நான் சொல்கிறதெல்லாம் தப்பாகவும் இருக்குது, படமும் சரியாக வரல, தொடர் தோல்விகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்து போச்சு. ஆனால் இவ்வளோ தோல்விகளுக்கு அப்புறமேலேயும் இன்னும் நான் வெற்றியை பற்றி பேசிகிட்டு இருக்க ஒரு நம்பிக்கையான இயக்குனர் கம் நடிகராக இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறது இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். தட் இஸ் டெஃபினட்டாக அந்த வகையில் பார்த்தா யூ ஆர் கிஃப்டட். நானும் இங்கே வரும்போது யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நம்ம என்ன பேச போகிறோம், அது எந்த வகையில் நமக்கு பயன்பாடாக இருக்க போகுது. இப்போ வர வர எனக்கு என்னென்னா நேரம். யாரோ ஒருத்தர் சொன்னோன்னே நம்ம பயம் வந்துடுச்சு. நம்ம பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது, பார்த்து செலவு பண்ணுறோம். பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரியுது, பார்த்து செலவு பண்ணுறோம். லைஃப்பில் இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரியல, அப்படியே செலவழிச்சிட்டே இருக்கும் தினந்தோறும், அப்படியே போயிட்டுருக்கு. சூப்பர் மேட். ஆமாம். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திபன் மனிதநேயம் மன்றம்னு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு நான் பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு 5 லட்சமும் 10 லட்சமும் பணம் வாங்குறேன். வெளியூராக இருந்தால் 10 லட்சம், உள்ளூராக இருந்தால் 5 லட்சம். அப்படி இல்லாமல் ஃப்ரீயாக கூப்பிட்ற இடத்துல சில நேரத்தில் போக முடியுதே தவிர பல நேரத்தில் அதுக்கு பண்ண முடியல. ஏன்னா அகைன் நேரம். அந்த நேரத்துக்குள்ளே நான் ஒரு கதையை யோசிச்சிடலாமா. இப்போது தனுஷை பற்றி இப்போது சமீபத்தில் எஸ் சூர்யா தான் சொல்லியிருந்தார், ஒரு படத்துக்கான ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது கேரவனில் போய் உட்காந்து இன்னொரு படத்துக்கான ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டு இருக்காருன்ட்டு.
அவர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு நடிகராக இருக்கார். 2 தெலுங்கு படம், 4 ஆமா. ஹிந்தி படம், ஹாலிவுட் ஃபில்மு அதெல்லாம் பண்ணுறாரு. டைரக்ஷன் 4 படம் பண்ணுறாரு. இவ்வளவும் ஒரே நேரத்தில் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அசாத்திய பயங்கர உழைப்பு. அஷ்டாவதனியாக இருக்கார் அவர். அவரே அவ்வளோ யோசிச்சுட்டே இருக்காரு எந்நேரமும். அப்போ நம்ம வந்து யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம போய் எதுக்கு ஃபங்க்ஷனில் போய் பேசி பெருமை ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க. பார்த்திபன் சிறந்த நடிகர்னு சொல்லுவாங்க. 1001 போட்டு காட்டுவாங்க. இதெல்லாம் இருக்கும். இதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுறேன். அதில் ஏதாவது பொருள் ஈட்ட முடியுமா, அந்த நேரத்துக்குள்ளே பொருள் ஈட்ட முடியுமா, அல்லது நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு அதை யார்ட்டையாவது பிச் பண்ண முடியுமா. ஆனால் நான் ஒரு தயாரிப்பாளரை கூட அணுகிறதே கிடையாது. என்கிட்ட இப்படி ஒரு நல்ல கதை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது நம்மகிட்ட இருக்குன்னு ஏன் அவங்களுக்கு தெரியாதா, அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே வரும்போதும் நான் செல்ஃபிஷாக யோசிக்கிறேன். இந்த பேட்டி அதனால் எதுக்காக, என்ன லாபம், பேசின விஷயங்களே பேச போகிறோமா, இல்லாட்டி பேசி இதன் மூலமாக வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போதா. ஆனால் எது வந்தாலும் இது நான் பேசினது தானே. அப்புறம் எனக்கு ரொம்ப பிளான் பண்ணி எனக்கு பேச தெரியாது. எனக்கு பேசுகிறதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன். அரசியல்லே ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு சொல்கிறேன். அது எல்லாமே சொல்கிறேன். அது வந்து அது நிஜமான ஒரு விஷயந்தான். உண்மையாக ரசிக்கிறவங்க, உண்மையாக நேசிக்கிறவங்க இந்த நாட்டை எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அப்படி வந்தேன். என்ன சொல்கிறது, என்னுடைய நம்பிக்கையை மறுபடியும் ஒரு தடவை கிளறி விடுறதாகவும், இன்னும் நல்ல வாய்ப்புகள் சினிமாவில் இருக்குன்ற ஒரு விஷயத்தை மறுபடியும் ஒரு தடவை எனக்கு நானே பதிய வச்சுக்கிறதாகவும் இருந்தது இந்த இன்டர்வியூ. நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.